Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Janaki Kanta Smaranam, Gopika Jeevana Smaranam, Haranamah Parvati Padaye, Sadguru Swaminah, Narayanam Namaskritya Naranchaiva Narottamam, Deviyam Saraswatim Vyasam Tato Jayamudirayedi, Yaswanubhavam Akhilashrutiswaramekam, Adhyatmadipamatitirushatam Tamundham, Samsarinam Karunayah Puranaguhyam, Tam Vyasasonumupayami Gurum Muninam, Krishnaya Vasudevaya Haraye Paramatmane, Pranatakleshanashaya Govindaya Namo Namaha, Prahlada Narada Parashara Pundarika Vyasambarisha Shukashaunaka Bhishmadalbhyan, Rukmangadarjuna Vasishta Vibhishanadin Punyaniman Paramabhagavatan Smarami, Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam, Pranamo Dukkha Shamanaha Tam Namami Harim Param, Yam Brahma Varunendra Rudramarutastunmanti Divyaistavaihi, Vedai Sangha Padakramopanishadair Gayantiyam Samagaha, Dhyanavasthita Tadgatena Manasa Pashyantiyam Yoginaham, Yasyam Tam Navidussura Suragana Devaya Tasmai Namaha, Swabhakta Pakshapatena Tadvipakshavidaranam, Nrisimham Adbhutam Mande Paramananda Vigraham, Bhaktavatsalya Jaladhe Paramananda Rupinaham, Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam, Triyambaka Puradhisham Ganadhivasamanvidam, Gajarudhamaham Nande Shastaram Kuladevadam, Buddhirbalam Yashodhairyam Nirbhayatvamarogata, Ajadhyam Vakpatutvancha Hanumatsmaranad Bhaved. Sadguru Charanarvindabhyan Namaha, Vagdevi Namaha, Hanumate Namaha, Shri Haraye Namaha. Hiranyakashipu Rajanne Ajeyamajaraamaram Atmanam Apratidvandvam Yekarajam Vyadhitsata Satepemam Daradronyam Tapaha Paramadarunam Urdhvabahu Nabho Drishtihi Padangushtashrutavanihi Jatadhidhiti Bhireje Samvartarkaivam Shubhihim Tasmin Tapastapyamane Devaha Asthanani Bhejire. மகாக்கிருத்துவானே ராஜசூய யாகத்தை தர்மபுத்திரர் நடத்தினார். பகவானே கூட இருந்து நடத்தி கொடுத்தார். பிரச்சக்ருஷி யுதிஷ்டிரே ததனு ராஜசூயாத்வரம் அப்படின்னு நாராயணியத்திலையும் அந்த ராஜசூயத்தை பற்றி ஒரு அத்தியாயத்தில் பாரத கதைகளை சொல்லிட்டு வரதே நம்பூதிரி சொல்றார். அந்த ராஜசூயத்தில் ஒத்தொத்தரும் ஒரு ஒரு காரியத்தை எடுத்துட்டாலாம். தர்மபுத்திரர் பிரதானமாய் சங்கல்பம் பண்ணிண்டு யஜமானனாய் திரௌபதியோட இருக்கார். பீமோ மகானசாத்தியக்ஷா தனாத்தியக்ஷ சுயோதனே பரிவேஷனே துருபதஜா கர்ணோதானே மகாமனாகா அப்படின்னார். இதே சுகாச்சாரியால் ராஜசூய அத்தியாயத்தை சொல்றதே பின்னாடி தசமத்திலையும் பீமன் சமையல் கட்டை நான் பார்த்துக்கிறேன், அன்னதானங்கள்
லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் நடந்துதான் ராஜசூயத்துல. எத்தனை பேர் சாப்பிட்றாள்னு உட்காத்தி வச்சு தலையை எண்ண முடியாது, இலையை எண்ணறதும் அழகு இல்லை. அதனால என்ன பண்ணியிருந்தார் தர்மபுத்திரர், விஸ்வகர்மாவை விட்டு மயனை விட்டு ஒரு மணியை சிருஷ்டி பண்ண சொல்லி அந்த அன்னக்கூட்டத்துல கட்டியிருந்தா. 1,00,000 பேர் சாப்பிட்டு முடிச்சாலானா டங்குன்னு ஒரு தடவை அடிக்கும் அந்த மணி. இது போல பல முறை அடிச்சுதான் ராஜசூயத்துல. பீமன் சமயக்கட்டை பார்த்துட்டான். அன்ன பிரசாதங்கள்லாம் ஏற்பாடு பண்றது அவனுடைய பொறுப்பாக இருந்தது. சேர்ந்துதான் இருந்தா. அப்ப சூதாடி சண்டை வரத்துக்கு முன்னாடி காலம் மகாபாரதத்துல துரியோதனனை விட்டு பண வரவெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொன்னான். அவனுக்கு தன ரேகை உண்டான் கையிலே. பகவானே இன்னன்னாருக்கு இன்னென்ன காரியம்னு பிரிச்சு கொடுத்தால், ஒரு மீட்டிங் போட்டால் ராஜசூயத்துக்கு முன்னாடி. துரியோதனனை நீ வரவெல்லாம் பார்த்துக்கோன்னாள். வரவை பார்த்துக்கணும்னு சொல்றவாள் அசூயை இல்லாதவாளா இருக்காள். நல்ல மனசோட இருந்தாதான் அது நன்னா இருக்கும். இதுவே விபரீதமா போயிடுது. ராஜசூயத்துல அவருக்கு வந்த வரவெல்லாம் தெரிஞ்சே அவனுக்கு ரொம்ப பொறுக்க முடியாத புகைச்சல் ஏற்பட்டு சகுனிகிட்ட போய் வருத்தப்படுறான். இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிவிட்டானே யஜ்யங்கள்ல, என்னுடைய பங்காளி தர்மபுத்திரன், நான் என்ன பண்ணுவேன்னு ஹோன்னு அழறான் ஒரு அபலைய போல. சகுனி சொன்னான், நேர ஜெயிக்க முடியாது அவனை, சூதாட்ட பிரியன் அவன், ஆட தெரியாது, அவனை அழுத்துன்னு வா எப்படியாவது சூதாடுறதுக்கு, நான் அப்புறம் ஆடி தோக்கடிக்கிறேன்னு. அப்புறம்தான் அந்த கதைகள் நடக்கிற. தனாத்தியக்ஷ சுயோதனேன்னா துரியோதனன் கையில பண வரவு செலவை கொடுத்துருந்தாலாம். பரமாறுற இடத்துல எல்லாம் சரியா வருதான்னு பாக்குறதே திரௌபதி பார்த்துட்டாலாம். பரிவேஷனே துருபதஜா. தானம் கொடுக்கணுமே வரவாளுக்கு, வஸ்திரதானங்கள், கோதானம், அன்னதானம், சொர்ணதானம், இது மாதிரி தானங்கள் அங்கங்கே கட்டங்கள் வரும் யாகசாலையிலே. அதை யார கொடுக்க சொன்னால் சுவாமி சொன்னால் கர்ணனை விட்டு கொடுக்க சொல்லு அப்படின்னா. நல்ல மனசு உடையவாள் கொடுக்கணும். கொடுத்தா போராது, கொடுக்கறதே அந்த சந்தோஷத்தோட கொடுக்கணும். ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தயா தேயம் ஹ்ரியா தேயம் பியா தேயம் சம்பிதா தேயம். உபனிஷத்து கொடுக்கறத பத்தி சொல்றது. சத்தைய கொடுக்கணும். வெக்கப்பட்டு கொடு, இவ்வளவுதானே என்னால கொடுக்க முடிஞ்சது, இன்னும் நிறைய கொடுக்கலையேன்னு தாப்பப்பட்டு கொடுங்கிறது. நான் கொடுக்கறவன், அவன் வாங்கிட்டு போறவன், அவனை ஏளனமா பார்த்து கொடுக்காதே, அப்புறம் தானத்தோட தர்மம் கெட்டு போயிடும். சந்தோஷமா கொடுக்கணும். வருத்தப்பட்டுன்னு கொடு, இவ்வளவுதானே கொடுக்க முடிஞ்சதுன்னு எப்படிலாம் உபனிஷத்து சொல்றது. சுவாமி சொன்னால் கர்ணன் நல்ல மனஸ்வி, அவனை விட்டு கொடுக்க சொல்லுன்னால். அர்ஜுனன் கூட முரண்டு பண்ணான். அவன் என்னத்துக்கு இங்கே இந்த குடும்பத்துக்காராதானே யஜ்யங்கள்ல கலந்துக்கணும்னால், அதெல்லாம் முடியாது, நான் சொல்றேன், நான் சொல்றதை தான் கேட்கணும்னு விட்டாள் சுவாமி. ஏன்னா சுவாமிக்கு தெரியுமாம் இதுவாளுக்கெல்லாம் மூத்தவன் கர்ணன். அதனால கர்ணோதானே மகாமனாகாம் சுகாச்சாரியாலும் இதை சொல்றா. குரு சுஷ்ரூஷயா ஜிஷ்ணு, ஜிஷ்ணுன்னு பேரு அர்ஜுனனுக்கு. துரோணர், வியாசர், அங்க யாகத்துக்கு வந்திருக்கிற மகர்ஷிகள் எல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு அர்ஜுனனை நியமிச்சா. யாகம்ங்கிறது பெரிய காரியம், பல பேரை எடுத்து போட்டு செய்ய வேண்டியதான தர்மம். எல்லாருமா கலந்துக்கணும், எல்லாருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கணும்னு ஓடி வருவாள். தானும் தன்னால முடிஞ்ச கைங்கரியங்களை செய்வாள். அதுபோல சுவாமி சொன்னாலாம் எல்லாருக்கும் எல்லா காரியமும் சொல்லிட்டேன், நான் ஒரு காரியம் பண்ண போறேன் இந்த யஜ்யத்துல, யாரும் தடுக்க கூடாது, அதை போட்டிக்கும் வரக்கூடாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் அதுல இல்ல நான் தான் அதை செய்வேன்னு சொல்லக்கூடாது, நான் ஒரு காரியம் செய்ய போறேன்னால் இந்த ராஜசூயத்துல எல்லாருக்கும் ஆவல், சுவாமி என்ன செய்ய போறார் கேட்போம்னு. இப்ப சுவாமி சொன்னாலாம், பெரிய தங்க கங்காளத்துல தீர்த்தம் வச்சுட்டு தங்க சொம்பால ஒரு பக்கம் ருக்மணி, ஒரு பக்கம் சத்யபாமாவை நிறுத்திண்டு வர வியாசாதிகளுக்கெல்லாம் மகான்களுக்கெல்லாம் யாகசால வாசல்ல காலலம்பி உள்ள அனுப்ப போறேன், என் பீதாம்பரத்தால தொடச்சி சந்தனம் விட்டு. அந்த சாதுக்களுடைய பூஜைக்கு யாரும் எனக்கு போட்டிக்கு வரக்கூடாதுன்னாலாம். கிருஷ்ணஹா பாதாவனே ஜனே அப்படின்னால் மகாபாரதத்திலையும் சொன்னால், ராஜசூயம் பாகவதத்திலையும் சொல்றா. சுவாமி கூட இருந்து வர சாதுக்களுக்கெல்லாம் காலலம்பினாலாம். அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு தில்லைவாழ் அந்தனரதம் அடியார்க்கும் அடியேன்கிறார் பரமேஸ்வரன். இன்னைக்கு பாராயணத்துல, நேற்றுக்கு இன்னைக்கு பாராயணம் அம்பரீஷ சரித்திரங்கள்ல அகம் பக்தபராதீனஹா அப்படிங்கிறா. சுவாமி நான் பக்தாளுக்கு அடிமை இல்லையா அப்படிங்கிறா. கிருஷ்ணஹா பாதாவனே ஜனே. எந்த யஜ்ஞத்திலே எந்த யஜ்ஞாராத்தியனாய் வாசுதேவன் ஆராதிக்கப்படுறாரோ அந்த வாசுதேவன் தர்மபுத்திரோட யாகசாலை வாசல்ல நின்றுண்டு வரவாளுக்கெல்லாம் கால அலம்பினாலாம். ஒரு பக்கம் ருக்மிணியும் ஒரு பக்கம் சத்யபாமாவையும் மாத்தி மாத்தி ஜலம் போட சொல்லி, வெள்ளி தாம்பாளத்துல காலை வச்சு தங்க சொம்பால அவளை விட சொல்லி சமஸ்த சம்பத் சமவாப்தி ஹேத்தவான்னு சுவாமி செஞ்சாலாம். இந்த நம்பூதிரி கேட்கிறார் குருவாயூரப்பனை பார்த்து, அவன் என்ன பாக்கியம் பண்ணான் தர்மபுத்திரன், எத்தனையோ பேர் யஜ்ஞங்கள் பண்ணினால்,
ஆனா இந்த தர்மபுத்திரன் பண்ண பாக்கியம் இந்த உலகத்துல யாருமே பண்ணல. பிரச்சக்ருஷி யுதிஷ்டிரே ததனு ராஜசூயாத்வரம் பிரசன்ன பிருதகீ பவத் சகலராஜகவ்யாகுலம் त्वमप्यै जगत्पते द्विजपद अवनेजादिकं चकर्थ किमुकथ्यते नृपवरस्य भाग्योन्नतिः. நாராயணியத்துல இது ஒரு ஸ்லோகம். ராஜசூயத்தை பத்தி சொல்றா. சொல்லிண்டே இருக்கிறதே நம்பூதிரி ஜகத்பதேன்னு கத்திவிட்டா. தொமப்பை ஜகத்பதே, நீங்க சர்வேஸ்வரன் இல்லையா? வாசுதேவாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாயே அப்படிங்கிறது மந்திர சாஸ்திரங்கள்லாம். விஸ்வசனாமம் சொல்லுங்கோன்னு தர்மபுத்திரர் கேட்கிறதையே ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம்னு ஆரம்பிக்கிறார். யாரை பத்தி சொல்ல போறேன் தெரியுமான்னு தர்மபுத்திரர் அப்புறம் தான் விஸ்வம் விஷ்ணுவும் வரது. முதல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் பீஷ்மர் ஆரம்பிக்கிறதையே ஜெகத் பிரபும் தேவதேவம். இந்த ஜெகத்துக்கள்லாம் எவன் பிரபுவோ, தேவதேவன் எவனோ, எல்லா தெய்வங்களாலையும் பூஜிக்கப்படுறவன் எவனோ, அனந்தன் எவனோ, அந்தமில்லாதவன் எவனோ, ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம், புருஷோத்தமன் எவனோ அவனே ஸ்துவன் நாம சஹஸ்ரேனே, அவனன் 1000 நாமாக்களால கொண்டாடுறதுக்கு மேல பரமோதர்ம கோதர்ம பரம உங்களோட பரமோதர்மஹா எதுன்னு கேட்டார் தர்மபுத்திர. பவத பரமோமதா கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதான்னா, இவனை கொண்டாடுறதுக்கு மேல பெரிய தர்மம் எனக்கு தெரியலன்னுட்டார். எல்லாத்துக்கும் மேல பெரிய தர்மமாம் பகவத்குணம், நாம சங்கீர்த்தனம், விஷ்ணு சஹஸ்ரநாமாதி ஸ்தோத்திரங்கள், ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு சொல்றதுக்கு மேல ஒரு பெரிய தர்மம் எனக்கு தெரியல பகவத் தர்மம்னுட்டார் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பீஷ்மாச்சாரியா. ஸ்துவன் நாம சஹஸ்ரேன்னு. அதனால தானே சொல்லிகிட்டே இருக்கும் பாகவதத்தை, ராமாயணத்தை ஒரு ஸ்லோகமா பாகவதத்தை சொல்லிட்டு இருக்கோம், ராமாயணத்தை சொல்லிட்டு இருக்கோம். சொன்னாலும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். எதற்குன்னால் இந்த ஜென்மா எடுத்தது அதற்காக தானே. இதுக்கு மேல பெரிய தர்மம் ஒன்றும் இல்லையே. பெரிய யஜ்யங்கள்லாம் பண்ணினோம், வாஜபேயாதி யஜ்யங்கள்லாம் பண்ணினோம், கருட சேனங்கள்லாம் பண்ணினோம். என்னத்துக்காக என்னால் இதுல இன்னும் அபினிவேசம் ஏற்படத்தான். இதம் ஹி பும்சா தபசஸ்ருதஸ்யவான்னு வியாசாச்சாரியால் ஆரம்பிக்கிறதையே நாரத வாக்கியம் தான் இது கூட. வியாசருக்கு நாரதர் தான் சொல்றாள், சகல தர்மமும் பண்ணி அதை கிருஷ்ணார்ப்பணம் பண்ணி அதனால வர வேண்டியதான் பகவானிடத்துல ருச்சிங்கிற. அவன் குணத்திலையும் அவன் நாமத்திலையும் அவனுடைய அவன் மேலையும் அந்த அன்புங்கிறது லேசில் வந்துடுமா பகவான்கிட்ட? வராது. பணத்துல இதே சொல்லாமலே வந்துடும். ஒரு பெரியவர் எனக்கு தெரிஞ்சவர் சொல்லுவார், கதறி அழும் வீல்னு 6 மாசத்து குழந்தை அது முன்னாடி ஒரு ரூபா காயினை போட்டு தரையில டக்குன்னு அந்த சத்தம் பார்த்ததுமே அழுகிறத நிறுத்திட்டு திரும்பி பார்க்கும். அது 1 ரூபாயா 10 ரூபாயா, இதுக்கு என்ன மதிப்பு, இதுல கடையில கொண்டு கொடுத்தா என்ன கொடுப்பாள்னு தெரிய வேண்டாம், பைசான்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பைசான்னு தெரிஞ்சு ஒரு பைசாவை போட்ட உடனே அழுகையை நிறுத்தி விடுறது. சில குழந்தை கையில ஏதாவது கொடுத்தா போறோம் அழுகையை நிறுத்தி விடுறோம். ஏன்னால் ஜென்ம ஜென்மமாய் வாசனை கையில பைசா வச்சுட்டு அதுல ஒரு அன்பை வச்சுட்டு கொஞ்சம் இந்த பர்ஸை இந்த பாக்கெட்ல வைக்கிறதுக்கு பதிலாக இந்த பாக்கெட்ல மாத்தி வச்சுட்டானா உடனே பதறது. கையை விட்டு பார்த்து காணும்னா அவன் பாக்கெட்ல தான் இருக்கு, 2-3 பாக்கெட்டா இருக்கு. சில பையன் 4-5 பாக்கெட் வச்சுட்டு இருக்கான் முழங்கால எல்லாம். ஏதோ ஒன்றுல மாத்தி வச்சுட்டான், இவன் உடம்புல தான் இருக்கு பர்ஸு. முன்னாடி பின்னாடி அங்கங்க ஏகப்பட்ட பாக்கெட்டோட இப்பெல்லாம் பேண்ட்டுகள் போட்டுக்கிறான். இங்க யாரும் மாத்தி வச்சுட்டானா பதறது. அதுக்கு மேல பதறது இப்பெல்லாம் செல்போனுக்கு. இங்கே கொஞ்சம் காணும் நகர்ந்து போயிடுதுன்னா கை குழந்தைய காணாத கை குழந்தை அம்மா மாதிரி பிரசவிச்ச அம்மா மாதிரி பதறா. குழந்தைக்கு கூட அப்படி பதறுவாளா தெரியாது. அப்படி ஆயிடுத்து ஒரு வாசனை. நம்ம அம்மாக்கள்லாம் இது கிடையாது. ஏன்னா அவளுக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒன்றும், பாட்டிக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அதை காணும்னதும் ஒரு க்ஷணம் அப்படி தூக்கி போடுறது தெரியும். உடனே கையில கிடைச்சதுன்னு உடனே சந்தோஷம். நஷ்டதிரவிய லாபம் பிரஷ்டஸ்ய யதா லாபான்னார் வால்மீகி. கட்டு போனது கிடைச்சா உடனே ஒரு சந்தோஷமான ஜீவனுக்கு. அது உங்கேயும் கட்டு போல, இவனா கட்டு போடுத்துன்னு சங்கல்பிச்சுட்டான், இவனே கிடைச்சிடுத்துன்னு சந்தோஷப்பட்டுக்கிறான். பைசால அப்படி வந்துடும் அன்பு. மனைவி, குழந்தைகள், குடும்பம், வீடு, வாசல் எல்லாத்துலேயும் வந்துவிடும் அன்பு. பகவான்கிட்ட அவ்வளோ லேசில் வராது. அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாகி. அது அழுவார் மாதிரி இருக்கிறவாள்கிட்ட தான் வரும். அவளோட கிரந்தங்களை சேவிக்கிறதுல தான் வரும் நமக்கு. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அரி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அவனை பார்த்த கண்ணு இன்னொன்னு பார்க்காதுன்னு சொல்லுவாரானால் வெறும் வார்த்தைக்கு சொல்லல, பாட்டுக்காக பாடல. ஒரு பாசுரம் நானும் பாடினேன்னு
அப்படியே பகவான்கிட்டயே கரைஞ்சுட்டார் அந்த ஆழ்வார், திருப்பானாழ்வார். அப்ப அந்த எவ்வளவு அன்பு இருந்துதானால் கற்பூரம் போல அங்கேயே கரைஞ்சு விடுவார் பகவான் இடத்துல. அந்த அன்பு பகவான் இடத்துல எல்லாருக்கும் வந்துடுறதா? ஒரு மீராபாய், ஒரு தியாகராஜ சுவாமிகள், ஒரு நாமதேவர், ஒரு துகாராம், ஒரு உத்தவ சுவாமி, ஹனுமான், கோபிகைகள், இங்க பிரகலாதர் இப்ப சொல்லிட்டு இருக்க சில பேருக்கு தானே வருது. ஸ்துவன் நாம சஹஸ்ரேன்னு அவனை பத்தி பாடுறதுதான் பெரிய லாபமா, அதுதான் பெரிய தர்மமா பீஷ்மாச்சாரியால் சொல்றார். அந்த ஜகத் பிரபு நம்பூதிரி சொல்றார், தொமப்பியை ஜகத்பதே த்விஜ பத அவனேஜாதிகம் சகர்த்த கிமுகத்யதே நிருபவரஸ்ய பாக்யோன்னதிஹி. ஜகத்பதே, நீங்க ருக்மிணி சத்யபாமா மகாலட்சுமியோட ஸ்வரூபம் அவள். லக்ஷ்மியே 8 உருவா கொண்டு கிருஷ்ணன் அவதாரத்துல பகவானே வரிச்சாலாம். அஷ்டலக்ஷ்மிங்கிறோம் இல்லையா? அஷ்டலக்ஷ்மி ருக்மிணி சத்யபாமா பிரபதிகள். அவளை பக்கத்துல வச்சுட்டு வர பிராமணாளுக்கெல்லாம் காலலம்பி வேத பிராமணாளுக்கு மேல எனக்கு தெய்வம் இல்லைன்னு லோகத்துக்கு அதை காமிச்சு வேதாத்தியனம் பண்ணி வேதோக்தமான தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு சமதமாதி குணங்களோட சாந்தாளாக சமுதரிசிகளாக இருக்கிற பிராமணாளுக்கு மேல எனக்கு தெய்வம் இல்லைன்னு ரிஷபதேவரும் சொல்றா. நீங்க அதை சரித்திரத்திலையும் காமிச்சேலே தர்மபுத்தருடைய யாகத்திலே. தொமப்பியை ஜகத்பதே த்விஜபத அவனேஜாதிகம் சகர்த்த கிமுகத்யதே. அந்த தர்மபுத்தனுடைய பாக்கியத்தை நான் என்ன சொல்லுவேன் குருவாயிரப்பா? நிருபவரஸ்ய பாக்யோன்னதிஹி. உள்ள எந்த கார்கபத்தியம் தட்சிணாக்னி ஆகமனியங்கிற வேதியில எந்த பரமாத்மா ஆராதிக்கப்படுறாரோ அவரே யாகசால வாசல்ல நின்று வர பிராமணாளுக்கெல்லாம் காலம்பி உள்ள அனுப்புவாரானார். தர்மபுத்தனுடைய யாகசாலையில எங்கேயும் ஓடுவாரானார். யாகத்தை கூட இருந்து நடத்தி வைப்பாரானால் அப்ப தர்மபுத்தனோட பாக்கியத்தை என்ன சொல்றது? தொமப்பியை ஜகத்பதே த்விஜபத அவனேஜாதிகம் சகர்த்த கிமுகத்யதே நிருபவரஸ்ய பாக்யோன்னதிஹி. பெரிய பாக்கியசாலி தர்மபுத்திரன் அப்படின்னா. வருஷா வருஷம் காஞ்சி பெரியவா சாதுர்மாசியத்துல எங்க சாதுர்மாசியம் சங்கல்பிக்கிறாளோ அங்க யாகம் பண்ணவாளெல்லாம் ஒரு சேர கூட்டுவா. 3 நாளைக்கு அகிதாக்னிகளுடைய சம்மேளனம்னு ஜெயேந்திர பெரியவாள் ஆரம்பிச்சது. அப்புறம் இப்போ பால பெரியவா தொடர்ந்து நடத்தின்னு இருக்காள். அக்னிஹோத்திரிகளை ஆராதிக்கணும், லோகத்துக்கும் தெரியணும் எத்தனை அக்னிஹோத்திரிகள் இருக்காள்னு. மடத்துலையும் ஒரு புஸ்தகங்கள்லாம் போட்டிருக்காள், அக்னிஹோத்திரிகள் எத்தனை பேர் இருக்காள், யார் யார் என்னென்ன யஜ்ஞங்கள் பண்ணியிருக்காள், ஃபோட்டோ போட்டு அவளோட விவரங்களோடு. அப்போ அந்த யாகசாலையில் அந்த அகிதாக்னி சம்மேளனத்திலே அடிக்கடி போக கிடைக்கும். கேஸ் சப்தாக நவாகம்னு இல்லாத போயிட்டானா அந்த நழி பெரியவா கூப்பிட்டுருக்காள்னா அங்கேயும் சப்தாகத்துக்கு மத்தியில் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சமயத்தில் முன்னாடி தெரிஞ்சு கொடுத்து வந்த தேதியும் கடைசி தான் தெரியும். சப்தாகம் 3-4 மாதம் முன்னாடி ஒத்துண்டாயிடும். முடிஞ்ச அளவுக்கு மாத்துறது இல்லை. பகவானோட சங்கல்பம் இல்லாத தெய்வாதீனமாக எதாவது மாறினாலொழிய நானாக மாத்துறது இல்லை. இப்படி வச்சுக்கலாமே அப்படி வச்சுக்கலாமேன்னு நானாக சொல்றது இல்லை. ஏன்னா நம்ம சொல்லவே இல்லை, எல்லாம் பகவானோட சங்கல்பம்னு நம்பின்னு இருக்கிறது. அதனால ஒரு தேதி பார்த்து சொன்னா இன்னி வரைக்கும் சுவாமி அதை நடத்தின்னு இருக்காள். இப்ப கூட அயோத்தியில மோகமா நடத்தின்றால் பகவான். 6 மாசம் முன்னாடி வச்சேன் இந்த தேதி. உத்தரபல்குனியில சங்கல்பம் பண்ணி சீதா கல்யாணம் படிக்கணும், மூல நட்சத்திரம் ஹனுமாருக்கு பிரீத்தியா அந்த பட்டாபிஷேகம் படிக்கணும்னு எல்லாம் நடந்தது, விக்னமா நடந்தது. சுவாமி ராமன் அப்படி நடத்தின்றால். பகவானோட சங்கல்பம் இருந்தா தானே நான் சொன்னாலும் நடக்கும். நான் உண்டி சொன்னதுக்காக நடக்குமா? நான் ஆசைப்பட்டதுக்காக? நான் ஆசை வேணா படலாம். எல்லாம் அனுகூலமா இருந்து பகவான் நடத்தின்றால் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்னால் நான் நடத்திவிட்டேன்னு நினைக்க கூட பகவான் நடத்தினார். ராமனோட சங்கல்பம் நம்ம வாக்கில் அப்படி வந்தது அது சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் அப்படின்னு பகவான் நடத்தினால். வாஜபேயி வரைக்கும் அப்படித்தான் ஒரு யஜ்யங்களும் நிர்விக்னமா நடத்தின்றா. இந்த யாகசாலை இந்த சம்மேளனம் யஜ்யம் பண்ணவாள் சம்மேளனம் வர காலத்துல அக்னிஹோத்திரிகள்லாம் கூடுவாள். ஆந்திராலேருந்தும் கர்நாடகா கேரளா தட்சிண பாகத்துல தான் அதிகம். உத்தரப்பிரதேசத்துல சில பேர் இருக்காள். இப்படி கூடுற காலத்துல எல்லாரும் இங்கிட்ட வருவாள். பகவத் குணமும் சொல்றேங்கிறதுனால ஒரு பிரியம். நம்ம யாகங்கள்லாம் முடிஞ்ச சமயங்கள்ல எங்கிட்ட உட்காட்டு அக்னிஹோத்திரிகளா உங்க யாகத்துக்கு கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் வந்தாராமே, அவரே தேங்காய் கொடுத்தாராமே, அவரே உங்களோட அவபிருத ஸ்நானம் பண்ணாலாமே, என்ன பாக்கியம் உங்களுக்கு அப்படின்பா என்கிட்ட. அண்ணாவும் இதை என்கிட்ட சொல்லியிருக்கா. பல பேர் யாகம் பண்றாள் கேசவா, நான் ஒரு யாகத்துக்கும் போனது கிடையாது.
நீ யாகம் பண்றேன்னு சொன்னா என்னால வராம இருக்க முடியல, என் மனசு நீனும் பகவானுக்கு பிரீதியா பண்றேன், நான் அதனால ஆசையா வரேன். எல்லார் பண்ற யாகத்தை காட்டிலும் உன்னோடது எனக்கு தனியா தெரியறது, பகவானும் அந்த ஹவிஸை சாப்பிட்றத நான் பார்த்தேன்னு ஒரு 100 தடவை சொல்லியிருக்கா. நான் அவர் என்ன என் யாகத்தை கொண்டாடினாருங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு யாகத்துக்கும் அண்ணா தான் முதல் சோமயாகம் அவர் நவாகம் ராமாயணம் படித்து சோமயாகம் நடந்தது யஜ்ஞசாலையிலேயே. அடுத்தது கருட ஜெயந்ததும் போதும் அண்ணா தான் தேங்காய் கொடுத்து, கிருஷ்ணபிரேமி அண்ணா. அவபிரத ஸ்நானத்துக்கும் வருண இஷ்டியெல்லாம் நடக்கிறதே கொள்ளிடத்துல 1 மணி நேரம் வெயில் நின்று இருந்தா. ராத்திரி மத்தியானம் 1 மணி வெயில்ல புத்தர் என் காதோட சொல்றாள், பஞ்சபாண்டவால் தர்மபுத்திரருக்கு அடுத்தது உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கிறா. அண்ணா பக்தால ஒருத்தர் சொல்றாள், தர்மம் ஏன்னா அண்ணாவை கிருஷ்ணனே எல்லாரும் பாவிக்கிறது அவளுடைய ஒரு இது. நான் எனக்கு அண்ணான்னு பார்க்கறதே பூர்ணம். எனக்கு தனியா அவர் கிருஷ்ணர் ராமர்னு எனக்கு பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. குருஷு ஈஸ்வர பாவனஹா அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. குருவே தெய்வண்டா, அப்புறம் தனியா இன்னொரு தெய்வத்தோட எதுக்கு அதை ஒப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு திடமா சொல்லியிருக்கு. அதனால ஆனா அவள்லாம் சொல்லுவா, யஜ்ஞசாலையிலையும் ஆசையா அப்படி யஜ்ஞசாலையை பிரதட்சணம் பண்ணுவாள், யஜ்ஞத்துல உட்காந்துருப்பாள். ஆரம்பத்துக்கு வருவார், மத்தியில வருவார், சுத்தியாகசுக்கு வருவாள், அவபிருத்த ஸ்நானம் பண்ணுவாள். ஒரு யாகத்திலையும் வாஜபேய பர்யந்தம் ப்ரஹஸ்பதி சோ பர்யந்தம் ஒரு யாகத்திலையும் அப்படி ஆசையா வருவாள். நான் பண்ணல, நீ பண்றதில்ல, நான் பண்ணா போல சந்தோஷப்படுறேன் அப்படின்னு மனப்பூர்வமா சொல்லிட்டு போவாள். யஜ்ஞத்துல அந்த ஆயுதாக்னி சதஸ்ல அந்த அக்னிஹோத்திரிகள்லாம் கேட்பாள், அண்ணா வந்தாலாமே உங்களோட யாகத்துக்கு. ஒரு யாகத்துக்கு வரமாட்டார் அவர், அந்த பக்கம் பரிச்சயம் கிடையாது. யாரு கூப்பிட்டாலும் நன்னா நடக்கட்டும்னா ஆசீர்வாதம் பண்ணுவா. ஆனா உங்களோடதுன்னா அவளாவே வரலாமேன்னு அவள்லாம் சந்தோஷப்படுவா. அது ஒரு பாக்கியம். இன்னைக்கு நினைச்சுக்கிறேன்னா அவள் பூத்தோடலோட இன்னைக்கு இல்லைன்னா கூட அந்த மகாபுருஷா இருந்த காலம்தானே அது. இருந்த காலம் அவளோட இருந்த காலம்ங்கிறது உத்தவ சுவாமி சொல்றா போல, விதுரர்கிட்ட உத்தவர் சொல்றா போல, கிருஷ்ணனோட நான் எப்படி எல்லாம் இருந்தேன் அப்படின்னு 2-3 அத்தியாயங்கள் சொல்றா. அதுபோல நமக்கு பாக்கியம். யஜ்ஞசாலையில அந்த சாகிதாக்னி சதஸ்ல சொல்லுவா. அதுபோல நாராயண நம்பூதிரி சொல்றார், ஜகத்பதே த்விஜபத அவனேஜாதிகம் சகர்த்த கிமுகத்தியத் நிருபவரஸ்ய பாக்யோன்னதி. இந்த நிருபவரனான தர்மபுத்திரனுடைய பாக்கியத்தை நான் ராஜசூயம் பண்ற பாக்கியத்தை சொல்றதா இல்லை அதுல நீங்க நடமாடி அந்த யஜ்ஞசாலையில ஓடி ஆடி காரியங்கள்லாம் செஞ்சுட்டு பிராமணால் காலலம்பின சொல்றதா? பிரஜக்ருஷி யுதிஷ்டிரே ததனு ராஜசூயாத்வரம். இப்படி ஒரு ஸ்லோகம் நாராயணியத்துல பாரத சங்கிரகமா ஒரு தசகம் பண்ணியிருக்கா. அதுல இந்த ராஜசூயாகத்தை பத்தி சொல்றார் நாராயண நம்பூதிரி. தொமப்பை ஜகத்பதே த்விஜபத அவனேஜாதிகம் சகர்த்த கிமுகத்யதே நிருபவரஸ்ய பாக்யோன்னதிஹி. அப்படி பண்ணினாராம் பகவான் கூட இருந்து தர்மபுத்திரர். பூஜா யாகங்கள்லாம் முடிஞ்சதும் யாரை பூஜிக்கிறதுன்னு ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ன்னு யாராவது முக்கியமா ஈடுபட்ட வாழ்க்கை சொல்லணுமோன்னு. பீஷ்மர் தாத்தா பெரியவர் இருக்கார், துரோணர் குரு இருக்கார், வியாசரே கூட இருந்து நடத்தி வச்சிருக்கார் இந்த யஜ்ஞத்தை. ஜெய்மினி இருக்கார், எல்லாம் ஆர்த்துஜ்யம் பண்ணியிருக்கார். வியாசர ஜெய்மினி என்னென்ன ஆர்த்துஜ்யம் பண்ணாலும் பாரத பாகவதாதி கிரந்தங்கள் சொல்றது. வியாசரே பிரம்மத்துவம் பண்ணாராம், தௌமியாச்சாரியா இன்னார் ஆத்வரம் பண்ணால் இன்னார் ஹௌத்திரம் பண்ணால்னு இந்த யஜ்ஞத்துல உள்ள விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது. தௌமியாச்சாரியால் ஔத்காத்திரம் பண்ணினாராம், வியாசரே பிரம்மத்துவம் பண்ணினாராம். தஸ்மாத்வாசிஷ்டோ பிரம்மா காரியா. வேதம் சொல்றது வசிஷ்ட கோத்திரம் இது மாதிரி உள்ள கோத்திரங்கள்லேருந்து பிரம்மவரணம் பண்றவால யஜ்யங்கள்லையோ ஸ்மார்த்தாதி காரியங்கள்ல பிரம்மவரணம் பண்ணாலும் இவாள வெய்யி அப்படிங்கிறது. தஸ்மாத்வாசிஷ்டோ பிரம்மா காரியா. வசிஷ்டர் இல்லை வசிஷ்ட குலத்துல வந்தவர், வசிஷ்டரோட குலத்துல வந்தவர் தானே வியாசம் வசிஷ்ட நப்தாரம் அப்படின்னு. அந்த வசிஷ்டரே கூட இருந்து இந்த யஜ்யங்களை நடத்தினார், வியாசரே கூட இருந்து நடத்தினார். யஜ்யங்கள்லாம் முடிஞ்சு யாருக்கு கிருதஜதையை சொல்றது? எல்லாரும் ஈடுபட்டிருக்காள், எல்லாரும் பெரிய பெரிய தலையா இருக்கா. ரொம்ப குழப்பமா ஆயிடுத்து தர்மபுத்திரருக்கு. அப்பதான்
சகதேவன் சின்னவன் கடைசி தம்பி அவர் சொன்னாராம், இது என்ன யோஜனை, சீட்டு போட்டு பார்க்கணுமா, நம்ம கிருஷ்ணனை தான் பூஜிக்கணும். அக்ராஸ் துவாரகாதீசனை ஜெயிக்க முடியுமா, 56 தேசத்து ராஜாக்களையும் ஜெயிச்சாதான் ராஜசூயம் பண்ணலாம்னா சுவாமி எடுத்ததுமே சொன்னாரே, ஒரு ராஜாவோட நீங்க சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, திக்விஜயம் போகணும்னு இப்பவே எழுதி கொடுத்துட்டேன், இந்த துவாரகாதீசம் தர்மபுத்திரனுக்கு அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்தாலாம். நம்மளா சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா, சர்வேஸ்வரனே சக்கரபாணியே சார்ந்தபாணியே நம்ம ஜெயிக்க முடியுமா, அவரா வந்து இப்படி இறங்கி வந்து உங்கள்கிட்ட உள்ள அன்புனால பண்ணியிருக்கார், அவரை தான் பூஜிக்க. பிராமணால் கால நம்பினதுலேருந்து அவ்வளோ காரியங்கள் ஜராசந்தவதத்திலேருந்து கூட இருந்து பண்ணி கொடுத்துருக்காள், அவரை தான் பூஜிக்கணும்னு சொன்னதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு பீஷ்ம துரோணாதிகள் எல்லாருக்கும் சம்மதமா ஆயிடுது. பகவான்னு சொன்னா எல்லாருக்கும் சம்மதமா ஆயிடும். உடனே கிருஷ்ணனை 32 படிக்கட்டுக்கு மேல உட்காத்தி வச்சு சிம்மாசனம் போட்டு மணமாலை வைஜெயந்தி ஹாரங்கள்லாம் சார்த்தி புஷ்ப கிரீட்டங்கள்லாம் சார்த்தி அங்கதான் வந்து பூஜை நடக்கிற காலத்துல தான் இந்த பிரகலாத சரித்திரம் சொல்றா. சிசுபால வதமாயி தர்மபுத்திரர் கேட்க நாரதரை பார்த்து, இப்ப இந்த சிசுபால இந்த வதம் ஏன் நடந்தது, இது யாரு என்னன்னு கேட்கறதே, ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவா இருந்தவன் தான் இப்ப சிசுபாலன் தந்தவக்தனாக வந்தான்னு பூர்வ கதையை சொல்லி, நேற்றைய தினம் இந்த ஹிரண்யகசிபு மாதாவையும் தம்பி சம்சாரம் குழந்தைகள் இல்லாமல் குலிங்க மிதுனத்தோட கதைகள், யமஸ்ய பிரேத பந்தூனா இந்த பந்து இவாளுடைய சம்பாதங்கள் எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தினார் நேத்தி கதை. இன்னைக்கு ஹிரண்யகசிபு 3வது அத்தியாயம் 7ம் ஸ்கந்தம். ஹிரண்யகசிபூராஜன்னே அஜேயம் அஜரா மரம் ஆத்மானம் அப்பிரதித்வந்த்வம் ஏகராஜம் விதித்சதாம். தன்னை யாரும் ஜெயிக்க முடியாதவனாக பண்ணிக்கணும், கழத்தனமே வரக்கூடாதுன்னு நினைச்சானா. இது ஒரு நல்ல விஷயம். அஜரா அமரம், கழத்தனமே இல்லாத பண்ணிக்கணும். ஏன்னா வயசான காலம் வந்துதானா சர்வ பரிபவஹேதுர் ஜரா அப்படிங்கிறது சாஸ்திரம். மரணம்ங்கிறதும் சர்வ மர்மச்சேதகோ மிருத்யு அப்படிங்கிறது. மரணம் ஜரே இதெல்லாம் ரொம்ப துக்கமான விஷயங்கள். அஜேயம் அஜரா அமரம், மரணமில்லாத தன்மையை அடையணும், கழத்தன்மையே வரக்கூடாது, யாராலையும் ஜெயிக்கப்படாதவனா தான் ஆகணும், எதிரியே இந்த பூலோகத்துல எனக்கு நிகராய் யாரும் இருக்கக்கூடாது. ஆத்மானம் அப்பிரதித்வந்த்வம் ஏகராஜம் விதித்சதா. வெறும்னு ஆசைப்பட்டா போருமா, 1000 வருஷம் தபசு பண்ணினாம. சதேபே மந்தரப்த்ரோண்யாம் தபஹா பரமதாருணம் ஊர்த்வபாஹு நபோ திருஷ்டிஹி பாதாங்குஷ்டாஸ்ருதாவனிஹி. கைகள் ரெண்டையும் மேல தூக்கிண்டு ஆகாசத்தை நோக்கிண்டு நேத்திரத்தையும் அப்படி வச்சுண்டு கால் கட்டவரல் மாத்திரம் பூமியில படுறா போல ஒரு காலம் அடிச்சு வச்சுண்டு ஒரு கால பூமியில வச்சுண்டு மந்தரமலையினுடைய அடிவாரத்துல மந்தரத்ரோண்யாம் தபஹா பரமதாருணம், ரொம்ப தாருணமான ஒரு தபஸ், கடுமையான தபஸ். அசுரால் எது பண்ணாலும் அத்தியாதம் பண்ணுவா. சத்துவகுண பிரதானால் தேவதைகள், அதனால எது பண்ணாலும் நிதானமா பண்ணுவாள், சாதுவாக இருக்கும். அசுரால் ராட்சசால் எது பண்ணாலும் ரொம்ப அன்லிமிட்டா போவா, அன்லிமிட்டா எதுலையுமே போகக்கூடாது. ஆகாரத்திலையும் சரி, விகாரத்திலையும் சரி, இந்திரிய விஷயங்கள்லையும் சரி. ரொம்ப லிமிட் இல்லாத போனானா ஏதாவது ரோகத்துல கொண்டு விட்டுடும். இந்திரியங்கள்லாம் ஒரு அளவு பரியந்தம் தான் ஒத்துழைக்கும். ஏதோ பகவானால கொடுக்கப்பட்டது. ஒரு மணி 1/2 மணி கண்ணை உபயோகப்படுத்தலாம். நாள் முழுக்க செல்லையே பார்த்துட்டு இருந்தாலானா, சுற்றத்தையே பார்த்துன்னு உட்காந்து இருந்தாலானா, அப்புறம் நாளாக கண்ணாடி பெருசாகிண்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அப்புறம் என்ன பண்ணாலும் மருந்து போட்டாலும் ஒத்துழைக்கல, ஏதானும் ஒரு சிரமத்தில் கொண்டு விட்டுடுறது. எல்லா இந்திரியங்களும் அப்படித்தான். ஆகாரங்களும் லிமிட்டாக இருக்க, தேவைக்கு பசிக்கு சாப்பிடணும், ஆரோக்கியமானதை சாப்பிடணும், பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடணும், அளவோடு சாப்பிடணும். எல்லாம் அத்தியாக பண்றான் இந்த அசுரன். இவனுடைய ஜட்டையெல்லாம் உண்டாகி ஜட்டையிலேருந்து ஒரு பெரிய புகை கிளம்பி ஜட்டாதீதிதி பீரேஜே சம்பர்த்தார்க்க இவாம் சுபிஹி தஸ்மின் தபஸ்தப்பியமானே தேவாஹா ஸ்தானானி பேஜிரே. பழைய கால சூரியன் போல கிரணங்கள் உண்டாரதான் இவனுடைய தபோக்னி வந்து எல்லா பக்கமும் எல்லா திக்கையும் வந்து வியாபிக்கிறது, தேவலோகத்தை போய் எரிக்கிறது. தேவதைகள்லாம் பூலோகத்துல இருந்தவாள் முன்னாடி வந்து இங்க இருந்தால்னு சொன்னோம் போன அத்தியாயத்துல. இவனுடைய தபஸு, கோரமான தபஸு தாங்காத அவாவாளுடைய ஸ்தானத்துக்கு போயிட்டாள். தேவாஹா ஸ்தானானி பேஜிரே,
தஸ்ய மூர்த்வா சமுத்பூதः சதூமோக்னிஸ்தபோமயः திரியகூர்த்வமதோ லோகான் பிராதபத் விஸ்வ கீரிதः. தலையிலேருந்து பெரிய புகை கிளம்புறதான் பிரம்மன ரந்திரம்னு பேர். ஊர்துவ இடத்துக்கு தபஸெல்லாம் இங்கே சேரும், முதுகெலும்புல தான் சேர ஆரம்பிக்கும். சேர்ந்து சேர்ந்து கடைசியில் இந்த பக்கம் வந்து யதிகளா யோகீஸ்வரலாக இருந்தாலானால் பொட்டுன்னு வெடிச்சு விடும். மரண காலத்தில் இங்கே பிராணன் நவத்வாரத்தால் போகாது. சிரோபாகத்தில் ஊர்துவத்தில் பொட்டுன்னு வெடிக்கும், புகை உண்டாகும், வெடிக்கும், அப்படியே சித்தங்கத்தால் ஆயிடுவாள். மறைஞ்ச சன்னியாசிகளுக்கும் தேங்காய் உடைப்பா தலையிலையும் அந்த உடைச்சி அந்த சமாதி ஏற்படுத்துகிற காலத்தில் பிருந்தாவனமோ அதிஷ்டானமோ லிங்கம் வச்சு பண்ணாலானால் அதிஷ்டானம்னு பேர். துளசி வச்சிருந்தாலானால் பிருந்தாவனம்னு பேர். சன்னியாசிகளுக்கு பில்வமோ துளசியோ வச்சிருப்பாள். மகாபரிவாளுக்கு இப்போ பில்வம் வச்சிருக்காள். சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு பில்வம் வச்சிருக்காள். மகாபரிவாளுக்கு துளசி பிருந்தாவனம் வச்சிருக்காள். ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறது பிருந்தாவனம்னு சொல்றா இல்லையா. துளசி வச்சு மாடம் வச்சு வச்சிருந்தாலானால் பிருந்தாவனம்னு பேர். ஒரே யதிகள் ஞானிகள் தான். லிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி நித்திய ஆராதனங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் அதற்கு அதிஷ்டானம்னு பேர். தலை ஊர்துவத்தில் வெடிச்சு தான் அவளுக்கு இந்த நவத்வாரம் போகாது. மலம் போற இந்த நவத்வாரங்களால போகாது. அவளுடைய பிராணன் சுத்தமான அந்த பிராணன் கழுத்துக்கு மேல உள்ள துவாரங்களால போனானால் புண்ணியலோகங்கள் போறான்னு அர்த்தம். வாயாலேயோ கண்ணாலேயோ. சில பேருக்கு பிராணவியோக காலத்துல மலமூத்திர விசர்ஜனம் ஆயிடும். அதோ பாகமா பிராணன் கீழே இருக்கிற 2 துவாரத்தால போச்சு, ஏதோ ஒன்னால என்னால் கீழ் லோகத்துக்கு போறான், பாத்தாளத்துக்கு, நரகாதிகளுக்கு போறான். இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லப்படுறது. மேல்பாகத்தால போறதே புண்ணியலோகங்களுக்கு போறான். சிரஸ்ஸு வெடிச்சு போறதுங்கிறது ரொம்ப பாக்கியம். சித்தங்கத்தால்னா வாழ சொல்றது. தபசு ஏறி ஏறி இவன் தலையில புகை உண்டாயி தபோக்னியனால ஜொலிக்கிறான். எல்லா பக்கமும் இவனுடைய தபோக்னி வியாபிக்கிறது. கீழ் லோகங்கள் எல்லாமும் தகிக்கிறது. சக்ஷுபூர் நத்யுதன்வந்தா சத்வீபாத்ரிஷ்சாலபூஹு நிபேதுஹு சக்ரஹாஸ்தாரா ஜஜ்வலுஷ்ச திசோ தசா. 6 சமுத்திரங்கள்லாம் வெப்பத்தால கலங்கிறது. தீவுகள் மலைகள் கொண்ட பூமி ஆடுறது. இவனுடைய தபோ பலம் தாங்காம கிரக நட்சத்திரங்கள்லாம் பூமியில விழுறது. 10 திக்குகளும் ஜொலிக்கிறது. தேன தப்தாதிவம் தியக்தா பிரம்மலோகம் ஈஸ்வராஹ தாத்ரே விஜ்ஞாபயா மாசுஹு தேவதேவ ஜகத்பதே. யோகாக்னியினால கொளுத்தப்பட்ட அந்த தேவர்கள் சொர்க்கத்திலையும் இருக்க முடியாதே, பிரம்மாவோட லோகத்துக்கு போய் பிரம்மலோகம் யயுஹு சுராஹ போய் அந்த பிரம்மாட்டை முளையிட்டுண்டார். தாத்ரே விஜ்ஞாபயா மாசுஹு, ஹே ஜகத்பதேன்னு கூப்பிட்டார். பிரம்மதேவன் தானே ஜகத்தை படைச்சார். பகவான் பிரம்மதேவனை படைச்சார், தத்துவங்களை படைச்சு கொடுத்தார். ஜகத்தை பிரம்மதேவன் படைச்சார். தைத்யேந்திர தபசா தப்தா திவிஸ்தானம் ந சக்னுமஹா தஸ்ய சோபசமம் பூமன்னே விதேஹி யதி மன்யசே லோகானயாவன் நங்க்ஷ்யந்தி பலிஹாராஸ்தவாபிபூஹு. எங்கேயும் வியாபிச்ச அபிபூஹு பிரம்மதேவரே, ராட்சசாதிபதியான ஹிரண்யகசிபோட தபோக்னி தாங்காம தப்பிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள்லாம் சொர்க்கத்தில் இருக்க முடியல. உங்களுக்கு நாங்கள் கப்பம் கட்டுறவால் நாங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது. சீக்கிரமே அந்த அசுரனுடைய தபஸை நீங்க அடக்கணும். உபசமம் விதேஹி, அவனுடைய தபஸை நீங்க அடக்கணும். தஸ்யாயம் கில சங்கல்பரதோ துஷ்சரம் தபஹ சூயதாம் கிண்ண விதிதா தவாதாபி நிவேதிதம். யாரும் செய்ய முடியாததான தபஸை கடுமையா அவன் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமா அவன் என்ன உத்தேசத்தோடு பண்றான்னு? தேவர்கள் பிரம்மாட்ட போய் முறையிடுறார். என்ன இதோட பண்றான்னு தெரியுமா? நான் சொல்றேன். சிருஷ்டுவாச்சராச்சரமிதம் தபோயோக சமாதினா அத்தியாஸ்தே சர்வதிஷ்ணேபியா பரமேஷ்டி நிஜாசனம். பெரிய தபஸுனாலே யோக பலத்தோட நிஷ்டையினாலே அசையாத இந்த பிரபஞ்சத்தை படைச்சுட்டு எல்லா ஸ்தானங்களுக்கும் மேற்பட்டதான சத்தியலோகத்திலே பிரம்மா நீங்க வீட்டிருக்கேல், உங்க ஸ்தானத்தை புடுங்க அவன் பார்க்கறான். கலகம் முட்டி விடுறான். உங்க ஸ்தானத்தை அவன் புடுங்கணும்னு நினைக்கிறான். ததகம் வர்த்தமானேனே தபோயோக சமாதினா காலாத்மனோஷ்ட நித்யத்வாதி சாதயிஷ்யே ததாத்மனஹா. பிரம்மஸ்தானத்தை இன்னைக்கு நீங்க காப்பாத்திட்டு வர தபோபலத்தாலே இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிண்டு தேவாசுரர்களையும் உண்டாக்கி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்து
எல்லாம் துருவ மண்டல பர்யந்தம் எல்லாத்தையும் உங்களுடைய ஸ்தானத்துல வச்சுட்டு இருக்கேள், இது எல்லாத்தையும் அவன் வச்சுக்க ஆசைப்படுறான். இது சுஷ்ரும நிர்பந்தம் தபஹா பரமமாஸ்திதா விதத்ஸ்வானந்தரம் யுக்தம் ஸ்வயம் திரிபுவனேஸ்வரா. உடனே இப்ப நீங்க தகுந்த காரியத்தை செய்யணும், இல்லைன்னா உங்க ஸ்தானத்துக்கே வந்திருக்க ஆபத்துன்னு. தவாசனம் துஜகவாம், உங்களுடைய ஆசனம் எதற்காக ஏற்பட்டிருக்கு? இந்த சத்தியலோக பதம்ங்கிறது இந்த ஜகத்தை ரட்சிக்கிறதுக்கும் பிராமணாலையும் கோக்களையும் நல்லது செய்யறதுக்காகவும் ஸ்ரேயஸ்கரமான காரியங்களுக்காகவும் ஐஸ்வர்யத்தையும் சத்பரிபாலனத்தை உத்கர்ஷிச்சும் உங்களோட காரியமானது நியமிக்கப்பட்டிருக்கு. தவாசனம் துஜகவாம் பாரமேஷ்டியம் ஜகத்பதே. பிராமணாளுக்கெல்லாம் தெய்வம் பிரம்மாதானா, பிரம்மாதான் பிராமணாளுக்கு தெய்வம். அதனாலதான் அவ போட்டு இருக்கிற பூனலுக்கு கூட பிரம்மசூத்திரம்னு பேர். இந்த பூனலுக்கு இருக்கே பிரம்மசூத்திரம்னு பேரு. பூனல் போட்டுக்கிறதையும் யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேகே எத் சகஜம். பிரஜாபதினு பிரம்மாவுக்கும் பேரு, அவரோட சேர்ந்து உண்டாச்சான் இந்த பூனல். அவர் உண்டாரத்தை இதுவும் சேர்ந்து உண்டாச்சான். பிரஜாபதேகே எத் சகஜம் புரஸ்தாது, அந்த பிரம்மாவோட சம்பந்தம். தவாசனம் துஜகவாம் பாரமேஷ்டியம் ஜெகத்பதே. பிராமணாலையும் கோவையும் ரட்சிக்கிற ஸ்தானம் இது. அவன் புடிங்கினா இதை செய்வானா? லோகத்துக்கே உபதிரவமா இருக்கிறவன் உங்க ஸ்தானத்தையும் புடுங்கிட்டு நீங்க செய்யற காரியத்தையும் அவன் கெடுத்துடுவான். இது விஜாபிதோ தேவைஹி பகவான் ஆத்மபூன்ருப பரிதோ பிருகு தக்ஷாத்யேஹி யயோ தைத்யேஸ்வராசிரமம். நீங்க சீக்கிரம் போய் அவன் தபஸ கலைஞ்சோன்னு சொல்லிட்டு போக தேவர்கள். தேவர்களால சொன்னதும் பிரம்மதேவன் பிருகு தக்ஷன் முதலிய பிரஜாபதிகளை தன்னோட கூட சேர்த்துட்டு அந்த அசுரனோட தைத்யேஸ்வராசிரமம் அப்படிங்கிறாள் சுகாச்சாரியா. நாரதரை வாழலாம் தைத்யேஸ்வரனுடைய ஆசிரமத்துக்கு வந்தாள் அப்படிங்கிறார். இரண்யகசிபுக்கு ஒரு ஆசிரமம் இருந்திருக்குன்னு தெரியறது. இரண்யகசிபுவும் ஆசிரமம் நடத்தியிருக்கான்னு தெரியறது. பொதுவா ஆசிரமங்கிறது என்னென்னால் ஜபஹோமங்கள் புண்ணிய கர்மாக்கள் நடந்துட்டே இருக்க, யஜ்ஞ யாகங்கள் பகவத் ஆராதனங்கள் சத்கிரந்த பட்டனங்கள் வேத பாராயணங்கள். ஆசிரமம் சிரமநாசனம் அப்படின்னு சுதீக்ஷாசிரமம் அகஸ்தியாசிரமங்கள்லாம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட பாகவத சப்தாகம் ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் சஹசிரமோத கணபதி ஹோமம் சங்கடஹர சதுர்த்தி புண்ணிய காலம் சோமவாரத்தோட வேறு சேர்ந்திருக்கு. இன்னைக்கு ரொம்ப புண்ணிய காலம். சந்திரன் மகாகணபதியை ஆராதிச்சு அவனுக்கு பெரிய சங்கடம் இருந்து நிவர்த்தியானது தான் சங்கடஹர சதுர்த்தின்னு பேர். யாரோட சங்கடத்தை ஹரணம் பண்ணார் கணபதினா சந்திரனோடது. அந்த சந்திரனோட வாரம் இது. அதோட கூட கிருத்திகா சோமவாரம் வேற பரமேஸ்வரனுக்கும் விசேஷமானது. அந்த சோமனும் பகவான மகாகணபதியை ஆராதிச்சு எல்லாரும் ஆராதிக்க வேண்டிய தெய்வம் மகாகணபதி. அவனும் ஆராதிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சான். அப்படிங்கிறதுனாலதான் நம்ம இல்லாமல் அந்த சங்கடஹர சதுர்த்தியை விசேஷமாக மனசுல என்ன கவலை இருந்தாலும் காரிய சித்தியை கொடுப்பார் கணபதினு அவரை ஆராதிக்கிறோம். சர்வ சித்தியும் கொடுக்கக்கூடியவர் பக்த சிந்தித பூரகா அப்படிங்கிறார் மகாபாரதத்துல வியாசாச்சாரியா. மகாகணபதினா யாருன்னால் பக்தால் எதெல்லாம் நினைக்கிறாலோ பார்த்து பார்த்து பூர்த்தி பண்ணி வைப்பாரா. பக்த சிந்தித பூரகா. இன்னைக்கு சோமவாரமும் சேர்ந்து இது ரொம்ப அழகான சங்கடஹர சதுர்த்தி. ஒரு பக்கம் ஹோமமும் நடந்தது. 1000 குழக்கட்டைனாலே அப்பம் எள்ளுருண்டை கரும்பு நெல்பொரி அருகம்பில்லு மகாகணபதிக்கு இஷ்டமான திரவியங்களை வச்சுட்டு சங்கடஹர சதுர்த்தி ஹோமமும் நடந்து இங்கே கலச பூஜை இல்லாமல் நடந்து பாகவத சப்தாக பாராயணங்களும் நடந்து ருக்மிணி கல்யாணம் இன்னைக்கு பாராயணம். இதான் ஆசிரமம். ராமாசிரமம்னு பேர். ஸ்ரீரங்கத்தில் நம்ம இப்போ பாகவதம் சொல்லிட்டு இருக்கோம். அங்கேருந்து தான் மாதம் பாகவத சப்தாகங்கள் நடத்தின்னு இருக்கோமே. இந்த ஆசிரமத்துக்கு ராமாசிரமம்னு பேர். ஏன்னால் ராமன் இருக்கால், தெய்வங்கள்லாம் குருவாயூரப்பன் இருக்கா, தெய்வத்தோட ஸ்தானங்கள்லாம் இருக்கு, ஹோமங்கள் நடந்துட்டே இருக்கு, யஜ்ஞங்கள் நடந்துட்டு இருக்கு, பாகவத சப்தாக நவாக ஞான யஜ்ஞங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆசிரமம்னா நல்ல காரியம் நடக்கிற இடம். அதுக்காக சொல்றேன். இப்ப தபசு பண்ணிட்டு இருந்தானோன்னு ஹிரண்யகசிபு மந்திர மனைவி அடிவாரத்துல அவன் இருக்கிற இடம் ஆசிரமமா அதுக்கு வந்தான் அப்படிங்கிறார் நாரதஸ்வான். தைத்யேஸ்வராசிரமம் பரிதோ பிருகு தக்ஷாத்யேஹி யயோ தைத்யேஸ்வராசிரமம் ந ததர்ஷ பிரதிச்சன்னம் வல்மீகத்ருண கீச்சகைஹி பிபீலிகாபிராச்சீர்ணம் மேதஸ்துவங் மாம்சசோனிதம். கடுமையான தபஸ். 1000 வருஷம் மாதிரிதான் அவன் இப்படி நிற்க ஆரம்பிச்சு அவன் மேல புத்து வச்சு கரையாம்புத்து ஆகி புல்லு பூண்டெல்லாம் அதுல முளைச்சு மூங்கி புதர்லாம் முளைச்சு எறும்பெல்லாம் அவனுடைய கரையான் எறும்பெல்லாம் அவனோட தேகத்தெல்லாம் சாப்பிட்டு கொடுத்தான். மேதஸ்ன்னு ஒரு பாகம் உடம்புல, தொக்குன்னு ஒரு பாகம், மாம்சம்
சோனிதம் அப்படின்னா ரத்தம், எல்லாத்தையும் சாப்பிட்டு கொடுத்தான். பிபீலிகாபிராச்சீர்ணம் மேதஸ்துவம் மாம்ச சோனிதம், மேதஸு, தொக்கு, மாம்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டு கொடுத்தான். எலும்புல அஸ்திகத பிராணனாய் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். கடுமை, ரொம்ப வருத்திக்க கூட. நம்ம ஏகாதசியாதி விரதங்களா இருக்கட்டும், சங்கடஹர சதுர்த்தியே இருக்கட்டும், சிவராத்திரி புண்ணியகாலங்க, ஏதோ பால் பழம், அதுக்கு தான் பலகாரம்னு ஏற்பட்டது. பழத்தை மாத்திரம் சாப்பிட்டுட்டு ஏதோ பாலை சாப்பிட்டுட்டு இருந்தால் அதுக்கு பலகாரம்னு ஆரம்பித்தால், அது ஆரம்பம் எப்போதுமே இப்படி தான் இருக்கும். அப்புறம் நாளாக ஆக அது பலகாரமாக ஆயிடுது, பல ஆகாரமாக ஆயிடுது. பலகாரம்னு முதல்ல ஆரம்பிச்சது, இப்போது மணிக்கு ஒரு இது போட்டுட்டு டயட்டீஷியன்லாம் சொல்லுவாள், இத்தனை மணிக்கு இதை சாப்பிடுங்கிறா போல் இவாளே ஏகாதசி விரதம்னா ஒரு லிஸ்ட்டு போட்டுடுறா, 8 மணிக்கு இதை சாப்பிட்ணும். கார்த்தால பெரிய டம்ளரில் காஃபி, ஏகாதசியோன்னு காஃபிலேருந்து ஆரம்பம் விரதம். அப்புறம் 8 மணிக்கு ஓட்ஸு கஞ்சி, அப்புறம் 10 மணிக்கு ரவா கேசரி, அப்புறம் 12 மணிக்கு வேக வச்ச நேந்திரம் பழம். நேந்திரம் பழம் வெறும் நாளில் சாப்பிட்டாலே 4 நாளைக்கு பசிக்காது. நேந்திரம் பழம் இதில் நடுப்பு சொல்லிப்பா, நீங்கள் ஏகாதசி நான் சாப்பிடல. அப்புறம் 2 மணி 4 மணிக்கு இன்னொரு தடவை டீ. அப்புறம் நடுப்புற பலகீனமாக ஆரத்தையெல்லாம் ஹார்லிக்ஸ், பலகீனமாக எடுத்து நினச்சுட்டாலானா ஹார்லிக்ஸை கரைச்சி குடிக்கிறது. மாமி நினைப்பால், வெறுநாளாக இருந்தால் ஏதோ ஒரு குக்கரை வச்சோம், புளியை கரைச்சி ஒரு ரசத்தை வச்சோம், ஒரு கதையோடு போயிருக்குமே, ஒரு கந்தாயத்தோட, இது என்ன ஏகாதசியத்துக்கு வருது இப்படி பையனா வட்டம் அப்படின்னு நினைக்கிறா போல பண்ணிடுவா சில பேர். அப்படி பண்ணக்கூடாது. விரதம் ஏதோ ஒரு வேளை பாலை சாப்பிட்றது, பழத்தை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்றது, ரொம்ப கடுமையாகவும் போகக்கூடாது. சுவாமிக்கே நைவேத்தியம் கிடையாதும்பா ஒரு சில மதங்களில். ஏகாதசின்னா சுவாமிக்கு நைவேத்தியம் கிடையாது. பித்திருக்கள் அன்னைக்கு ஸ்ராத்தம், தயவு செஞ்சு ஏகாதசியில் போயிடக்கூடாது. அந்த மதத்தில் இருக்கிற பித்திருக்கள் போனாலானா ஏகாதசி ஸ்ராத்தம் கிடையாது, துவாசி அன்னைக்கு தான் ஸ்ராத்தம் வாழ்க்கை. சுவாமிக்கே கிடையாது, உமக்கு என்னையா அப்படின்னு விடுவா. அப்படியெல்லாம் கடுமையாக இருக்கிற விரதங்கள் இருக்கிற அனுஷ்டிக்கிறவாள்லாம் உண்டு. நான் எதையும் தோஷம் சொல்லலை, இருக்கிறத சொல்கிறேன். லோகத்தில் இருக்கிறது அவ்வளவு தூரம் ரிஷிகள்லாம் நமக்கு சொல்லலை. ஏதோ பால் பழங்கள், தீர்த்தம், மருந்து, இதெல்லாம் தோஷம் இல்லைன்னு அஷ்டௌதானி அவ்ரதக்னானி ஆபோ மூலம் பலம் பயகான்னு இப்படி எல்லாம் பராசர ஸ்மிருதியில முதலிய ஸ்மிருதிகாரெல்லாம் சொல்லியிருக்கா. ரிஷிகள் தானே சொல்லியிருக்காள் விரதத்தை பற்றி. ரிஷிகள் தானே இந்த நியமங்கள்ல இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கா. தபந்தம் தபசாலோகான் யதாப்ரா பிஹிதம் விவம் ரவிம் எச்சகுணம் ஒழுங்காத துப்பிண்டு, அப்படி சில விரதங்கள். அப்புறம் 4 மணிக்கே நல்லா சாப்பிட்டுட்டு நாள் முழுக்க பட்னியா இருக்கிறது. 3 மணி 4 மணிக்கு பிராம முகூர்த்தத்துலேயே, அப்புறம் முடிஞ்சும் விரதம் முடிஞ்சு அஸ்தமிச்சதும் அப்புறம் ஹெவியா சாப்பிட்டு. அப்படியெல்லாம் நம்ம மதத்துல சொல்லலை. நம்ம மதத்துல எச்ச கூட முழுங்காத துப்பணும்னு அப்படின்னு எல்லாம் சொல்லலை. வேற சம்பிரதாயத்துல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. தபந்தம் தபசா லோகானி யதாபிராபிஹிதம் ரவிம், மேகங்களால் மறைக்கப்பட்ட சூரியன் போல உலகத்தையே தப்பிக்க பண்ணிண்டு சிரமப்பட்டு இருக்கிற அந்த ஹிரண்யகசிபுவை தேடிக்கிடி ஒரு புத்தா எட்டி எட்டி பார்க்கறாராம் பிரம்மதேவன். அப்புறம் ஒரு புத்துல இருக்கான்னு தெரிஞ்சதுமே சிரிச்சுண்டே பிரகசன்னு பிரகசந்தம் ஹம்சவாகனா, சிரிச்சுண்டே அந்த ஹம்சவாகனான பிரம்மதேவன் சொன்னாராம் அந்த புத்துக்குள்ள இருக்கிற அந்த ஹிரண்யகசிபுட்டே, உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரம் தே தபசித்தோசி காஷ்யபா வரதோகம் அனுப்பிராப்தா பிரியதாமிப்சிதோ வரஹா. ஏ கஷ்யபரோட பிள்ளையே அப்படின்னு கூப்பிட்டாராம். வயசானவா அப்படித்தான் கூப்பிடுவா, நேர பேரை சொல்ல மாட்டா. இவன் பேரை சொன்னா கூட அவளுக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. யாரோட புள்ள சொல்லு அப்படின்பா, யாரோட பேரன்னு சொல்லும்பா. அவர் பேரனா நீ அப்படின்பா, அவரோட பையனடா நீ, என்ன தெரியுமேடா எனக்கு உங்க அப்பாவே அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த இதுல தான் அவள் லிங்க் ஆவாள், கனெக்ட் ஆவாள். அதுபோல பிரம்மதேவன், ஏ கஷ்யபா, கஷ்யபரோட புத்திரனே எழுந்துரு, உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரம் தே தபசித்தோசி காஷ்யபா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், தபஸ் சித்தி ஆயிடுத்து உனக்கு, நான் வரம் கொடுக்கறதுக்காக என்னே வந்திருக்கேன், நீ கேட்கிற வரன்களை கொடுப்பேன், எழுந்துரு. அப்திராட்சமஹமே தம் தே ஹிருத்சாரம் மகதத்புதம் தம்சபக்ஷித தேகஸ்யே பிராணாஹ்யஸ்திஷு சேரத்தே. ஈக்களாலும் எறும்புகளாலும் இப்படி உடம்பே சாப்பிடப்பட்டு உயிரை எலும்புல மாத்திரம் வச்சுட்டு இப்படி ஆச்சரியமான விரதத்தை நீ அனுஷ்டிக்கிறையே தபஸே, உன்னோட மனோதைரியத்தை நான் பார்த்து ஆச்சரியப்படுறேங்கிறாராம் பிரம்மதேவன். அத்ராட்சம் அகமேதம் தே ஹிருத்சாரம் மகதத்புதம், ஹிருத்சாரம் உன்னோட மனோதைரியத்தை நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன். நை தத் பூர்வர்
வருஷயச்சக்ருஹூன கரிஷ்யந்தி சாப்பரே. ஆனா ஒன்னு சொல்றேன் ஹிரண்யகசிபு, உனக்கு முன்னாடி யாரும் இப்படி தபசு பண்ணதில்லை, உனக்கு அப்புறமும் யாரும் இப்படி பண்ண போறது இல்லை. நிரம்புர்தாரயேத் பிராணானே கோவை திவ்ய சமாசதம். தேவமானத்துல 100 வருஷங்கள், நமக்கு 1000 வருஷங்கள். உயிரை பிடிச்சிட்டு தீர்த்தம் கூட சாப்பிடாம இப்படி தபசு பண்ணியே. விவசாயேன தேனேன துஷ்கரேன மனஸ்வினாம் தபோனிஷ்டேன பவதாம் ஜிதோகம் திதி நந்தனா. ஹே திதியோட புத்திரனே, யாரும் செய்ய முடியாத மனோஜயத்தை நீ செஞ்சிருக்க. நான் உன்னால ஜெயிக்கப்பட்டுட்டேன், உன் தபஸுனால ஜெயிக்கப்பட்டு ஆக்கர்ஷிக்கப்பட்டிருக்கேன். ததஸ்தா ஆசிஷ சர்வாததாம்ய சுர புங்கவா மர்த்தஸ்ய தேஹ்யமர்த்தஸ்யே தரிசனம் நாபலம் மமா. என்னுடைய தரிசனம் மரிக்கிறவாளுக்கு கிடைக்காது, மனுஷாளுக்கு ரொம்ப துர்லபம். ஆனா கிடைச்சா பலன் இல்லாத போகாது. மர்த்தியஸ்ய தேஹ்யமர்த்தஸ்யே, மரணம் இல்லாத நான், என்னோட தரிசனம் கிடைச்சுதானார் தரிசனம் நாபலம் மமா, பலன் இல்லாத போயிடார். நீ என்ன கேட்கறியோ தரேன். அமர்த்தியஸ்யே, நான் தரேன்னு சொன்னதும் நாரதர் சொல்றார். இத்யுக்த்வாதி பவோ தேவோ பக்ஷிதாங்கம் பிபீலிகைஹி கமண்டலு ஜலேனேக்ஷதி திவ்யேனா மோகராதசா. இப்படி சொல்லிட்டேன் தர்மபுத்திரா. நாரதர் சொல்றார், பிரம்மதேவன் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய கமண்டலூல இருந்த மந்திரவத்தான அந்த தீர்த்தத்தை எடுத்து, கங்கையே அவர் கமண்டலூலேயும் தானே உண்டாச்சு, தாது கமண்டலு ஜலம் ததுருக்கிரமஸ்யே அப்படின்னு தான் பாகவதம் சொல்றது. அந்த பவித்திரமான ஜலத்தை எடுத்து அந்த எலும்புல உயிரை வச்சுட்டு இருக்கிற அந்த ஹிரண்யகசிபு இருக்கிற புத்து மேல தெரிச்சாராம். கமண்டலு ஜலேன உக்ஷது திவ்யேனா அமோகராதசா. அந்த மந்திர தீர்த்தத்தை வீணாகாத அமோகராதசா, வீணாகாத மகிமையுடைய அந்த ஜலத்தை எடுத்து தெளிச்சாராம். தெளிச்சதுமே அவன் எறும்பு சாப்பிட்ட தேகங்கள்லாம் திரும்பி வந்து கொடுத்தான். எறும்பு, ஈக்கள், கரையான்கள் சாப்பிட்ட தேகங்கள்லாம் அந்த தொக்கு, அஸ்தி, மேதஸ்ஸு எல்லாம் வந்து கொடுத்தான். பழையபடி நல்ல காத்திரமா ஆயிட்டானாம், தங்கம் போல ஆயிட்டானா அவனுடைய தேகம். இப்படி ஜலத்தை தெரிச்சதுமே பிரம்மதேவன், தேவர்கள்லாம் அமோகமான சக்தி உடையவாள். தேவர்கள்னு சொல்றேன். நான் சமீபத்துல நடந்த கதை ஒன்று சொல்றேன். 100 வருஷத்துக்குள்ள நன்னிலம்னு ஒரு ஊர் எங்க கிராமத்துக்கு பக்கத்துல, வடகுடின்னு எங்க கிராமம், பூர்வீகா சிங்காலபுரத்துலேருந்து எங்க தாத்தா அங்க வந்தார். நம்ம அங்கேருந்து இங்கே ஸ்ரீரங்கம் வந்துட்டோம் ரங்கநாதன்ட்டியே. அங்கே அந்த வடகுடி கிராமத்துலேருந்து ஒரு 2 மைலில் நன்னிலம்னு ஒரு டவுன் இருக்கு. மகாபரிவா அங்கே வந்தார் கேம்புக்கு. ஒரு 3 நாள் தங்கினாள் நன்னிலம்ங்கிற கிராமத்தில். யாத்திரை வந்த பாரத தேசம் முழுக்க காலார நடந்த பரமேஸ்வரன் நம்ம மகாபரிவால் அங்கே நன்னிலம் வந்திருந்தாள். வந்தபொழுது சந்திரமௌலீஸ்வர பூஜையோடு வந்திருக்காள். பூஜைக்கு பில்வம் வேண்டாமோ சிவாராதனத்துக்கு? பில்வம்னு மேனேஜர் சொல்றாரு. ஊரில் இல்லவே இல்லை, பில்வமே இல்லை. நன்னிலத்தில் பில்வ மரமே இல்லை. இப்போ நிறையா வந்திருக்கும், அப்போ இல்லை பெரியவா வந்தபோது. உடனே பெரியவா ஒரு வேளை பூஜை ஆச்சு, 2ஆவது வேளை கேட்டால் எங்க பில்வ காணுமே பரமேஸ்வரனுக்குன்னா, இல்லை விசாரிச்சோம் இல்லை, ஒரு ஆத்துல கூடயா இல்லை அப்படின்னால. அப்புறம் பக்தால தரிசனம் பண்ற காலத்துல பெரியவா நேரையே வர ஆரம்பிச்சுட்டாலும் நன்னிலம் பக்தா. அப்போ பெரியவா நேரையே கேட்க ஆரம்பிச்சால், ஒரு ஆத்துல கூடயா பில்வம் இல்லை? இல்லையே, இருக்கணுமே அப்படின்னா பெரியவா. ஆமா, ஒரே ஒரு ஆத்துல இருக்கு, ஆனா அது பட்டு போயிடுது, அதானே கேட்டேன். இல்லாம இருக்காதேன்னால் கையில அந்த கமண்டலு எடுத்துட்டால், மர கமண்டலு ஆச்சாரியால் எல்லாரும். இங்க எத்தனை பேருக்கு ருத்ரம் தெரியும் அப்படின்னா? ருத்ரம் தெரியும்னால் சில பேர் இருந்தால் நித்திய சிவ பூஜை பண்றவாள், ருத்ர ஜபம் பண்றவா. என்னோட வாங்கோன்னா வாத்து கொள்ளைக்கு போயிட்டா, அவ கூப்பிடவே இல்லை. பில்லு மரம் இருக்கான் அந்த இடத்துக்கு பெரியவா பரணம்னு சொன்னா அந்த பில்லத்தோட பெருமை எத்தகையதா இருக்கணும். கிடுக்கிடுன்னு வாத்து கொள்ளைக்கு போயிட்டா. நேர கொள்ளைக்கு போனா அந்த மரத்தடியில உட்கார்ந்து விட்டா. எல்லாரும் உட்காருங்க இங்கேன்னா, ருத்ரம் தெரிஞ்சவாள்லாம் எங்கிட்ட உட்காருங்கன்னா. பெரியவாளும் ருத்ர ஜபம் ஆரம்பிச்சு விட்டா. கையில இருந்த கமண்டல தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சு விட்டு, ருத்ரம் ஒரு 11 ஆவர்த்தி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு பெரியவாளும் கண்ணை மூடிட்டு உட்காந்து இருந்துட்டு வந்துவிட்டால். மறுநாக்காரத்தால பார்த்தா பல வருஷம் முன்னாடி பட்ட மரம் துளுத்து போயிடுது. அந்த பில்வ மரம் துளுத்து போயிடுத்து. 2 இலை 4 இலைன்னு விட ஆரம்பிச்சு, பெரியவா அங்க கிளம்புறதுக்குள்ள 2 இலை அதுலேருந்து வந்து பூஜைக்கு ஆயிடுது. நன்னிலத்துல பெரியவாளோட ஒரு அனுகிரகம், கமண்டலூர்லேருந்து தீர்த்தத்தை தெளிச்சால் வந்துடுது. காயத்ரிக்கு அவ்வளோ பெருமை சொல்லியிருக்கா. மனு சொல்றா, காயத்ரி ஜபிக்கிறவன் கையால ஜலத்தை எடுத்து தெளிச்சானானா மரிச்சவாள் எழுந்து பாலாம். பட்ட மரம் துளிர்க்குமா காயத்ரியை உபாசனம் பண்றவனுக்கு, தொட்டதெல்லாம் தொடங்குமா அவனுக்கு.
காயத்ரியோட பெருமை அந்யாதிருஷமானதுன்னு 9ஆம் அத்தியாயத்தில் மனு வியாசாதிகள்லாம் காயத்ரியோட மகிமைன்னே பல அத்தியாயங்கள் சொல்லியிருக்காள். மரிச்சவனை தொட்டு எழுந்துருன்னா எழுந்து விடுவானா காயத்ரியை உண்மையா உபாசனை பண்றவன், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கா பெரியவா. அது போல தன் கமண்டல தீர்த்தத்தை எடுத்து விட்டால் அந்த பட்ட மரம் துளுத்து கொடுத்து ஸ்ரீருத்ரன் சொல்ல சொன்னால் ஒரு 11 ஆவர்த்தி ஒரு 10-20 பேர் கூட உட்காந்து சொன்னான். ஒரு ருத்ரேகாசி போல ஆச்சு. அந்த ருத்ரன் சொன்னதும் அந்த பில்லும் மரம் துளுத்து கொடுத்து பட்ட மரம் துளுக்கும். பெரியவாளோட ஒரு சரித்திரத்துல இது ஒரு அழகு. இத்யுக்த்வாதிப அதிபவோ தேவோ பக்ஷிதாங்கம் பிபீலிகைஹி கமண்டலு ஜலேனோக்ஷதே திவ்யேனா மோகராதசா. வீணாகாத மகிமையுடைய அந்த பிரம்மதேவன் கமண்டலூல இருந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சார். உடனே அந்த புரோக்ஷணமானதுமே சதத் கீச்சகவல்மீகாதி சஹ ஓஜோ பலான்விதா சர்வாவயவ சம்பன்னஹா வஜ்ரசம்ஹனனோ யுவா. வஜ்ரம் போல தேகம் உண்டாயிடுதான், யுவாவா வெளில வந்துட்டானா. சர்வாவயவ சம்பன்னஹா, எல்லா அவயவங்களும் அரிச்சு போயிருந்ததெல்லாம் வந்து கொடுத்தான். வஜ்ரசம்ஹனனோ யுவா உத்திதஸ்தப்ய ஹேமாபஹா விபாவசுரிவேதசா. அக்னி போல ஜொலிக்கிறானாம், விபாவசுன்னு பேரு அக்னிக்கு. அதுபோல தப்தஹேமாபஹா, காய்ச்சின தங்கம் போல ஜொலிக்கிறானா. இந்த மூங்கிய கரையாம்புத்துலேருந்து வெளியில வந்துட்டான். சரிநீக்ஷாம்பரே தேவம் ஹம்சவாகம் உபஸ்திதம் நநாம சிரசா பூமோ தத்தர்ஜன மகோத்சவஹான். ஆகாசத்துல தான் இருக்கார், பூஸ்பர்ஷம் கிடையாது தேவர்களுக்கு. அதனால ஒரு 2 அடி மேல தாமரையில ஹம்சவாகனத்துல இருக்கார் பிரம்மதேவன். அம்பரம் அப்படின்னா ஆகாஷ், அம்பரமே தண்ணீரே அப்படிங்கிறாலும் அசுரங்கள். அம்பரம்னா ஆகாஷ். அந்த ஆகாசத்திலே ஹம்சவாகனத்துல இருக்கிற பிரம்மதேவனை பார்த்து வந்ததே பெரிய மகோத்சவமாக நினைச்சிருந்து சிறந்தாழ்த்தி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினானா இந்த அசுரன். நநாம சிரசா பூமோ தத்தர்சன மகோத்சவா உத்தாய பிராஞ்சலி பிராஹு ஈக்ஷமானோ திருஷா விபும் ஹர்ஷாஸ்ரு புலகோத்பேதா கிராகதயா கிருணாது. 100 வருஷம் தேவ வருஷத்துல தபஸ் பண்ணியிருக்கான். கத்கதமாயி தொண்டை அடைச்சி பேச முடியாத அந்த பிரம்மதேவனை கைகளை கூப்பிண்டு நமஸ்காரம் பண்ணி ஹருஷாஸ்ருபுலகோத்பேதா மயிர்கூச்சலிட்டு கிராகதயா கிருணாது கத்கதமாயி வாக்கு பேச ஆரம்பிச்சான் ஹிரண்யகசிபு. கல்பாந்தே கால சிருஷ்டேனே யோந்தேன தமசாவிருதம் அபிவ்யனக் ஜகதிதம் ஸ்வயஞ்சோதிஹி ஸ்வரோச்சுஷா ஆத்மனா திரிவிருதா சேதம் சிருஜத்யவதி லும்பதி ரஜஸ்வத்வதமோ தாம்னே பராய மகதே நமஹ. பிரம்மாவை குறிச்சு ஒரு ஸ்தோத்திரம். பகவானை பத்தியே தானே பாகவதத்துல ஸ்தோத்திரம் பார்த்துன்னு வரும். குந்தி கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணால், பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ணால், துருவன் கருடாருடனா வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணான்னு இப்படி சொல்லிண்டே வரும். ருத்ரன் ஸ்தோத்திரம் பண்ணார், ருத்ரகீதம்னு இப்படி ஒருத்தரா பண்ணிட்டு வரத சொல்லிண்டே வரதே. இந்த இடத்துல ஒரு அழகு. பகவான் அபிகமலத்துல உண்டானவர் தானே பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனை ஹம்சவாகனத்துல இருக்கிற பிரம்மதேவனை குறித்து பல ஸ்லோகங்கள் ஹிரண்யகசிபு ஸ்தோத்திரம் பண்றான். நமஹா நமஹான்னு. கல்பத்தோட முடிவில் பிரகிருதியோட குணமாக இருந்த அடர்த்தியான இருட்டு, பிரகிருதிக்கு லட்சணமே இருட்டு தான். நேச்சரோட லட்சணம் இருட்டுன்னு ஒன்று புகுறல்ல. அஸ்தமிச்சா இருட்டு பூர்றதுங்களாலும் இருட்டு பூரல்ல, இருட்டு தான் இயல்பு. சூரிய ஜோதினால் அந்த இருட்டு விலகி இருக்கு. சூரியன் இல்லையானால் செத்த மேகம் மறைச்சா உடனே இருண்டு தானே போறது கீழே. பிரகிருதியோட லட்சணமே கால சிருஷ்டேனே அந்தேன தமசாவிருத்தம். இருண்ட இந்த உலகத்தை தன்னுடைய பிரகாசத்தினாலே ஜோதிஸ்வரூபமான நீங்கள் பிரகாசப்படுத்தினேன். ரஜசத்வ தமோ தாம்னே பராய மகதே நமஹ. நீங்களே படைக்கிறேன், ரட்சிக்கிறேன், உபசம்ஹாரம் பண்றேன், எல்லா குணங்களுக்கும் ஆசிரியமாக இருக்கிற உங்களே நமஹா. நமாத்யாய பீஜாயே ஞான விஜான மூர்த்தயே பிராணேந்திரிய மனோபுத்தி விகாரைர் வியக்தி மீயூஷே. ஆத்யாயே, நீங்க தான் முதல்ல உண்டானவர். பகவான் உண்டானவர்னு சொல்ல முடியாதவனும். அஜோபி சன்னு அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு விட்டாரவர். பிறப்பில்லாதவன் நான் விட்டார். அதனால பிறந்தவாழ்ல அவரை சேர்க்க முடியாது. முதல்ல இருந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரம்மாவை தான் சொல்லணும் முதல்ல உண்டானார். நமாத்யாயே, நீங்க தான் உண்டானே. இந்த உலகத்துல உண்டான வாளுக்கெல்லாம் விதையா இருந்தவர் நீங்க தான். உங்கள்கிட்ட தான் இந்த உலகம் உண்டாச்சு. பீஜாயே ஞான விஞ்ஞான மூர்த்தையே, சுத்தமான அறிவு.
விஷய ரூபமான அறிவு. ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு அறிவு, சுத்த ஞானமா இருக்கிறதுங்கிறது ஒரு அறிவு. ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஞான விஞ்ஞானமூர்த்தயே பிராணேந்திரிய மனோபுத்தி விகாரேர் வியக்தி மீயுஷே. பிராணன், மனசு, இந்திரியங்கள், புத்தி, இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற உங்களை நமஸ்கரிக்கிறேன். துமீஷிஷே ஜகதஸ்தஸ்துஷே பிராணேன முக்கேன பதி பிரஜானாம் சித்தஸ்ய சித்தீர் மன இந்திரியானாம் பதிர் மகான் பூத குணாசயேஷாம். அசையறதும் அசையாததுமான இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க தானே தொம் ஈஷே, நீங்க தான் ஈஸ்வரன். முக்கிய பிராணனாயும் ஜகத்துல இருந்து காப்பாற்றுறவர் நீங்கள் தான். பிராண தத்துவம் மனசுக்கு ஒரு சைதன்யத்தை கொடுத்து அது மூலமா இந்திரியங்களுக்கு ஒரு நியந்தாவாக இருந்து சப்தாதி குணங்கள் வாசனாதிகளை அனுபவிக்கிறதுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறவர் நீங்கள் தான். நீங்க ரொம்ப பெரியவர்ங்கிறான். மகான் அப்படின்னா என்ன அர்த்தம்னால் ரொம்ப பெரியவர்னு அர்த்தம். மகா சப்தம் வேதமே சொல்ற. தன்மஹ இத்யுபாசீதா மகான் பவதி. இந்த மகான்கிற சப்தம் வேதம் சொன்ன சப்தம். நீங்க ரொம்ப பெரியவர் நீங்கள். ஆதிரணம் தபாரஹா கவிரம் தராத்மா துவமேகாத்மானமவ ஆத்மவதாம் அநாதிஹி அனந்தபாரஹா கவிரம் தராத்மா. நீங்கள் ரொம்ப பெரியவர் நீங்கள். மகானே சித்தஸ்ய சித்தீர் மன இந்திரியானாம் பதிர் மகானே பூதகுணாசயேஷ. துவம் சத்த தந்தூன் விஷணோஷி தன்வா த்ரையா சதுருஹோத்ரக வித்யயா சேத் துவமேகாத்மாவத் ஆத்மாத்மவதாமநாதிஹி அனந்தபாரஹா கவிரம் தராத்மா. சரீரபூதமான 3 வேதங்களையும் உடையவர் நீங்கள் தான். 3 வேத ஸ்வரூபன். 4 ரித்துக்களோட கூடின கர்மானுஷ்டானங்களாயும் இருக்கிறவர் நீங்கள் தான். அதுலேருந்து உண்டான கர்மானுஷ்டானங்களும் நீங்கள் தான். 7 சோமரசங்களை கொண்டு சிதையில செய்யக்கூடிய யஜ்ஞங்கள். அக்னிச்சிதம்னு பேர். அக்னிச்சிதம் சின்வீதா சொர்க்ககாமஹா. அக்னிச்சயனம்னு பேர். கருட சயனாதி யஜ்ஞங்களாயும் பசு சோமங்கள் விகிருதிகள் சயன ரூபமான கிருத்துக்களாயும் விஸ்தாரப்பட்டவர் நீங்கள் தான். எல்லா பிராணிக்கும் ஆத்மவதாம் ஏகானந்த அந்தரியாமி. நீங்க தான் அந்தரியாமி. ஆரம்பமும் இல்லாதவர். அநாதிகி அனந்தபாரஹா. தேசகால பரிச்சேதம் இல்லாத சர்வஜர் நீங்கள். त्वमेव कालो निमिषो जनानां आयुर्लवाद्यवयवैः क्षिणोषि कूटस्थात्मा परमेष्ट्यजो महाने त्वं जीवलोकस्य च जीवात्मा. கண்மூடாத அழியாத இந்த காலஸ்வரூபன் இருக்காரே நீங்கள் தான். கண் மூடுறதே இல்லை காலம். நம்ம தூங்கினாலும் காலம் ஓடிண்டே இருக்கு. நம்ம தூங்கினாலும் கையில உள்ள கடிகாரம் ஓடிண்டே இருக்கு. சிவந்தல மாட்டின கடிகாரம் ஓடிண்டே இருக்கு இல்லையா? அதுபோல காலம் நடந்துட்டே இருக்கு. கண்ணும் மூடுறதில்லை, அந்த காலம் அழிகிறதும் இல்லை. ஜனங்களுடைய ஆயுஷை க்ஷணமாக காலனாய் இருந்து குறைக்கிறவரும் நீங்கள் தான். சம்ஹாரமூர்த்தியும் நீங்கள் தான். மகா பரமாத்மா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கேள். நீங்கள் ரொம்ப பெரியவர். அஜோ மகானு. நீங்களும் பிறப்பில்லாதவர்ங்கிறான், அஜன்கிறான். ஏன்னா ஜனன தர்மம் கிடையாதவருக்கு. தாமரையிலேருந்து தானே உண்டானார். தாமரையிலேருந்து உண்டானதுனால அவர் பிறந்தார்னு சொல்ல முடியாது. ஆனா ஜீவிக்கிற ஜனங்களுக்கெல்லாம் உயிராக இருக்கிறவர் ஆத்மா நீங்க தான். தொத்தஹா பரம் நாபரம் அப்பியனேஜ தேஜஸ்ச கிஞ்சித் வயதி யதிரிக்தமஸ்தி வித்யாஹா கலாஸ்தே தனவஷ்ச சர்வா ஹிரண்ய கர்ப்போசி பிருஹத்ரிவிருஷ்டா. உங்களை காட்டிலும் இத்தனையும் எதுக்காக அவரை கொண்டாடுறான்னால் தன் காரியத்தை சாதிச்சுக்கணுங்கிறதுக்காக. ஏதோ ஆத்மார்த்தமா பண்ணல ஸ்தோத்திரம் ஹிரண்யகசிபு. ஆனாலும் பிரம்மாவை பத்தி சொல்லியிருக்கானே. நமக்கு பிரம்மாட்ட ஒரு மரியாதை உண்டு இல்லையா? மும்மூர்த்திகள்ல முக்கியமானவர். அதனால இந்த ஸ்தோத்திரத்தை விஸ்தாரமா சொல்றேன். ஏதோ ஹிரண்யகசிபு வாச்சார்னு அவனை கொண்டாடுறதுக்காக நான் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லலை. பிரம்மாட்ட உள்ள ஒரு மரியாதை. அவன் எதுக்காக வேணாலும் சொல்லட்டும். சொன்ன விஷயம் உண்மையானது. உங்களை காட்டிலும் வேறான காரணமும் இல்லை, காரியமும் இல்லை. தொத்தஹா வத்திரிக்தம் பரம் நாபரமப்பியனேஜே தேஜஸ்ச கிஞ்சித் வத்திரிக்தம் அஸ்தி. அசையறதும் அசையாததும் எதுவும் வேறாக இல்லை. எல்லாம் நீங்கள் தான். வேத உபவேத அங்கங்கள்லாம் நீங்கள் தான். தங்க பிரம்மாண்டத்தை கர்ப்பத்தில் வச்சுட்டு இருக்கேன். அதனாலதான் ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு. திரிபுருஷ்டா உக்குண பிரகிருதியும் அப்பாற்பட்டவராக நீங்க இருக்கேள். அதை ஆட்சி செய்கிறேன். வியக்தம் விபோ ஸ்தூலமிதம் ஷரீரம் ஏனேந்திரிய பிராணமனோகுணாம் ஸ்துவம்
புங்க்ஷே ஸ்திதோ தாமனி பாரமேஷ்டியோ அவ்யக்தாத்மா புருஷ புராணஹா. இந்த ஹிரண்யகசிபு சரீரம் ஜலத்தாலையும் புலன்களாலையும் பிராணனாலையும் மனசனாலையும் விஷயங்களை அனுபவிக்கிறதுனால் அதற்கும் பரமேஸ்வரனாக உள்ள இருக்கிறவர் நீங்கள் தான். பிரம்மமே நீங்கள் தான். பரிபூர்ண வஸ்து நீங்கள் தான். அனந்தாவியக்த ரூபேனே ஏனேதம் அகிலம் ததம் சிதச்சிச்சி சக்தியுக்தா ஏ தஸ்மை பகவதே நம. எல்லா வஸ்துவாயும் இருக்கிற நீங்கள் தான். நீங்கள் தான். அதனால அந்த அனந்தமான வஸ்துவே திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன். பிரம்மரூபியான உங்களை நமஸ்கரிக்கிறேன். நீங்க எனக்கு வந்தது பெரிய பாக்கியம், காட்சி கொடுத்தது பெரிய பாக்கியம். உண்மையா எனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கேலானால், என் இஷ்டங்களெல்லாம் பூர்த்தி பண்ண வந்திருக்கேலானால், எதிதாஸ்யபிமதானே வரான்மே வரதோத்தமா. இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சொல்றான், வரம் கொடுக்குறவாள்ல நீங்க உத்தமர். நீங்கள் உங்களாட்டம் யாரும் வரம் கொடுக்க முடியாது. எனக்கு இஷ்டப்பட்ட வரனை கொடுக்குறா போலதானே வந்திருக்கேள் அப்படின்னு மிரட்டுறான். அசுர சுபாவம். நான் கேட்கறத நீங்க கொடுக்கணும், பார்த்துன்னு சொல்லணும். இதுதான் சத்துவ குணம். நான் கேட்கிற வரன்லாம் கொடுக்குறா போலதானே வந்திருக்கேள் அப்படிங்கிறான். எதிதாஸ்யபிமதானே வரான்மே வரதோத்தமா. அப்படி எனக்கு கொடுப்பேலாம். ஆமா ஆமான்னார் அவர் 4 தலையும் மாட்டின்ட்டு பிரம்மதேவன். ஏன்னா தபஸ்ஸுன்னா பண்ணியிருக்கான். உடனே அவன் முதல்ல என்ன பண்ணினான், பஸ்மாசுரம் போல உங்களால சிருஷ்டி பண்ணப்பட்ட எந்த வஸ்துக்களாலையும் எனக்கு மரணம் கூடாதுன்னு முதல்ல வரன் கொடுப்போம். பல வரன்கள் கேட்க போறேன். இதுல முதல் வரன், பூதேபியா தொத்விசிருஷ்டேபியா மிருத்யுர்மா பூமம பிரபோ. உங்களால படைக்கப்பட்ட பிராணிகளாலே ஒருபொழுதும் மரணம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க படைச்சதெல்லாம் மட்டம்னு ஆயிடுது இல்லையா, என்ன வதம் பண்றதுக்கு அது தகுதி இல்லைன்னு ஆயிடுது இல்லையா. இப்படி கொண்டாடி விட்டு கடைசியில் எப்படி சொல்றான் பாருங்க. பிரம்ம சிருஷ்டி இல்லாதது எதுவுமே இல்லை உலகத்துல, பகவான் தான் மிச்சம். பிரம்மா தானே உலகத்தை படைச்சார். பூதேபியஸ்தொத்விசிருஷ்டேபியா மிருத்யுர்மா பூமம பிரபோ. அதோட இன்னும் சொல்றேன், உள்ளேயும் எனக்கு மரணம் கூடாது, வெளியிலையும் மரணம் கூடாது, பகல்லையும் மரணம் கூடாது, ராத்திரிலையும் மரணம் கூடாது. நாம் தர்பகிர் திவானக்தம் மன்யஸ்மாதபி சாயுதைஹி. எந்த பிராணிகளாலையும் எந்த ஆயுதங்களாலையும் எனக்கு மரணம் கூடாது. பூமியிலையும் கூடாது, ஆகாசத்திலையும் கூடாது. நபூமௌ நம்பரே மிருத்யுஹோ நரைர் மிருகைரபி. எனக்கு மனுஷனாலையும் கூடாது, மிருகத்தினாலையும் கூடாது. வியசுபிர்வா சுமத்பிர்வா சுராசுர மகோரகைஹி அப்ரதித்வந்த்வதாம் யுத்தே ஏகபத்யம் ச தேஹினாம் சர்வேஷாம் லோகபாலானாம் மஹிமானம் யதாத்மனஹ தபோயோக பிரபாவானாம் என்னரிஷ்யதி கரிஹிச்சிது. உயிரில்லாதவையாலையும் மரணம் கூடாது, உயிருள்ளத்தாலையும் கூடாது, தேவர்களாலையும் கூடாது, அசுரர்களாலையும் கூடாது, நாகவர்க்கங்கள் மகோரகைஹி அவளாலையும் மரணம் கூடாது. சண்டையை போடுறதுக்கு எனக்கு சமமா யாருமே இருக்கக்கூடாது இந்த உலகத்துல. எல்லா பிராணிகளுக்கும் நானே தலைவனாக இருக்கணும். உமக்கு இருக்கா போல சமஸ்த திக்பாலர்களோட மகிமை, தபஸ்ஸு, யோக சித்தி எல்லாம் எனக்கு இருக்கணும். எல்லா அனிமாதி சித்திகள் எல்லாம் எனக்கும் இருக்கணும். தபோயோக பிரபாவானாம் என்னரிஷ்யதி கரிஹிச்சித்து. போன அத்தியாயம் 61 ஸ்லோகங்களால் ஆனது 2வது அத்தியாயம். இப்போ இந்த ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் முடியறது. இப்படி ஹிரண்யகசிபு கேட்டான் அப்படின்னு, உள்ளேயும் மரணம் கூடாது, வெளியிலையும் மரணம் கூடாது, பகல்லையும் கூடாது, ராத்திரியிலையும் கூடாது, பூமியிலையும் கூடாது, ஆகாசத்தினாலையும் கூடாது, உயிருள்ளத்தினாலையும் கூடாது, உயிரில்லாத்தினாலையும் கூடாது, தேவர்களையும் கூடாது, மனுஷாலையும் கூடாது, மிருகத்திலையும் கூடாது, அசுராலையும் கூடாது, கூடாது கூடாது கூடாதுன்னா இதோட முடிஞ்சது. 38 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயம். 4வது அத்தியாயம் அடுத்தது. ஏவம் மிருதா சததிருதிஹி ஹிரண்யகசிபோ ரதே பிராதாத் தத் தபசா பிரீதா வராம்ஸ்தஸ்ய சுதுர்லபானே. அவனோட தபஸ்ல மெச்சின அந்த பிரம்மதேவன் கொடுக்க முடியாத வரன் தான், கஷ்டப்பட்டாமலும் அடைய முடியாத வரன் தான். சுதுர்லபானே வரான்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்னு ஹிரண்யகசிபு அதை கொடுக்காமலும் இருக்க முடியாது, கொடுக்கவும் முடியாது. கொடுத்துட்டேன்னு விட்டாரான். பிராதா தத்தபசா பிரீதா, நீ கேட்டதை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். தாத்தேமே துர்லபா பும்சாம் யாம் ரிணீஷே வரான்மமா ததாபி விதராம் எங்கே வரான் வித்யாபி துர்லபானே. குழந்தை, நீ என்னெல்லாம் எங்கிட்ட கேட்டையோ இதெல்லாம் மனுஷால் அடைய முடியாது.
வேற யாரும் அடைய முடியாது, ஆனாலும் கஷ்டமான வரன்கள் தான் இருந்தாலும் நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ கேட்ட வரனெல்லாம் கொடுத்துட்டேன்னுட்டு அவர் ஹம்சவாகனத்தில் கிளம்பி விட்டார். அவர் ஒரு ஸ்டாஃப் தானே லோகத்துக்கு. பிரம்மதேவனும் ஒரு ஆதிகாரிக புருஷன். லோகம் எப்படி போனா என்னன்னு அவரே எங்க கவலைப்பட போறார்? ஹிரண்யகசிபுக்கு கொடுக்கலாமா, இதை கொடுக்கலாமா, அதனால லோகத்துக்கு ஹிதமா, வேணுமா வேண்டாமான்னு யோசிக்கல. அவர் பாட்டு கொடுத்துட்டு போட்டார். என்ன தைரியம்னா மேல ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துப்பார். இதுல ஏதாவது சிக்கல் வந்துதானா தலைவனுக்கு தானே கவலை, தலைவலி. தலைவன் ஏன் பேருனால் எல்லா தலைவலியும் அவனுக்கு தான். ததோ ஜகாம பகவானி அமோகானுகிரகோ விபு பூஜிதோசுரவர்யேனே ஸ்தூயமான பிரஜேஸ்வரைஹி. உடனே இப்படி அனுகிரகத்தை அடைஞ்ச அந்த ஹிரண்யகசிபு அவரை ஸ்தோத்திரம் பண்ணினான். உடனே மரீச்சியாதிகளோட அவர் கிளம்பி தன்னோட ஸ்தானத்துக்கு போயிட்டார். ஏவம் லப்தவரோ தைத்யோ பிப்ரத்தேமயம் வபுஹு. அவர் ஜலத்தை தெளிச்சு வரங்கள்லாம் கொடுத்ததும் என்னாச்சான், தங்கமயமா ஆயிட்டானா ஹிரண்யகசிபு. ஹேமமயம் வபுஹு, ஹிரண்மயமான தேகத்தை அடைஞ்சுட்டானா. ஹிரண்யம் அழிவே அழியாதோனும் அவரோட வர பலத்தினாலே. ஏவம் லப்தவரோ தைத்யா பிப்ரத்தேமயம் வபுஹு பகவத்யகரோத்வேஷம் பிராதுருவத மனுஸ்மரன். இவ்வளோ 1000 வருஷம் தபசு பண்ணினானே, காமக்ரோதம் போகல பத்தேலாம். பிரம்மாவும் வரன் கேட்டான், இவனும் அவரும் கொடுத்தார், முடிஞ்சு போச்சுன்னதும் அவரும் கிளம்பி போயிட்டார்னதுமே உடனே யோசிக்கிறான், என் தம்பியை கொன்னானே ஒருத்தன், இப்போ இவ்வளோ வரனை வாங்கியாச்சு, இனிமே என்ன பண்ணணும்? ஒருத்தன் கொன்னானே என்ன, என் தம்பியை கொன்னானே. பகவத்யகரோத்வேஷம் பிராத்ருவத மனுஸ்மரன்னே. தம்பியை கொன்னானே, அவனை என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு கிளம்பினான். அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயம் இந்த ஆரம்பிச்சிருங்க. 4வது அத்தியாயம். நாளைக்கு மேலே 6வது நாள் பாகவத சப்தாகம். நாளைக்கு அவன் பண்ற அட்டகாசங்கள். தேவதைகள்லாம் நடுங்கிறாள், பகவானை தான் சரணம் அடைகிறாள். பகவான் உடனே அபயம் கொடுக்கிறார், கவலைப்படாதீங்கோ, பிரகலாதனுக்காக நான் வருவேன், அந்த மகாத்மாவுக்காக, எங்களுக்காக வரமாட்டேலாங்கிறார், மாட்டேங்கிறாள் சுவாமி. அதுக்கு காரணங்கள்லாம் சொல்றா. அழகான பிரகலாத சரித்திரம், பகவானுடைய பெருமை. பிரகலாத சரித்திரம் எப்படி ஆரம்பிக்கிறதுனால் பிரகலாதனோட பெருமையை பகவான் சொல்றது மூலமா ஆரம்பிக்க. வீராய பிரசாந்தாய பிரகலாதாய யதாப்துஹ்யேது அப்படின்னு சுவாமி சொல்ல போறார். பகவான் பேர்பட்ட மகாத்மா பிரகலாதனோட வைபவத்தை பகவான் வாக்கால தேவர்களுக்கு சொல்ற அழகான பாகம் நாளைக்கு இந்த அத்தியாயத்துல வரும். அப்புறம் மேலே பிரகலாதனோட பக்தி எல்லாம் மேற்கொண்டு கதைகள்ல வரும். பல 2-3 சப்தாகம் ஆகும் பிரகலாத சரித்திரம். ஏன்னா அவர் பண்ண பாகவத தர்மங்கள் 2 அத்தியாயம் ஆச்சரியமா உபதேசம் பண்ணியிருக்கார். அவசியம் தெரிஞ்சுக்கணும் பாகவதம் என்ன சொல்ல வந்ததுன்னா. இந்த 2 அத்தியாயம் தான் அது விஷயங்கிறது மேலே இருக்கு. இந்த ஸ்கந்தத்துல தான் பாகவதம் சொல்ல வந்ததோட சாரம் இந்த பிரகலாத சரித்திரம் தான். அதில் அவர் பண்ற உபதேசம் தான். அப்புறம் அவர் பண்ற ஸ்தோத்திரம், பெரிய ஸ்தோத்திரம் 42 ஸ்லோகங்களால் இருக்கிறதுனால அதையும் நம்ம விட முடியாது. ஒரு ஸ்லோகமா ஸ்துதிகளை அனுபவிச்சுன்னு இருக்கோம். அதனால அது ஒரு சப்தாகத்துல சொல்லுவோம். பகவானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். அனந்தராமாக்கியம் அகிப்ரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேனே லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. கிருத்திகா சோமவாரம். கங்கா பிரவாகேந்து ஜட்டாதராய त्रिलोचनाय स्मरकालहन्त्रे समस्तदेवैरपि पूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. महादेव 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 महादेव. हर नमः पार्वतीपतये. जानकीकान्तस्मरणं सद्गुरु आञ्जनेयमूर्ति की.